ஆன்மீக பக்தி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் MS யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சனி பெயர்ச்சி பலன்கள் 2026ஆம் ஆண்டு என்ன மாதிரியான பலன்களை சனி பகவான் நம்மளுக்கு தாராரு அப்படிங்கிறத பார்க்க போலாம். முதல்ல சனி பகவானை பத்தி பார்த்துருவோம். சனி பகவான நம்ம இன்னொரு பேர் வச்சு சொல்லுவோம். என்ன பேருனா நீதிமான்னு சொல்லுவோம். ஏன்னா அவரு ஒவ்வொருத்தர் பண்ண கர்ம வினைகளின் படி என்ன கர்ம ஏற்கனவே பண்ணாலும் சரி, பண்ண போறதும் சரி, அவங்களுக்கு கர்ம வினைகளின் அடிப்படையில பலனை கொடுப்பாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வாரேன் அப்படின்றவங்கள இந்த டைம் நல்லா வச்சிருப்பாரு. இல்ல நான் குறுக்கு வழியோடையதான் நான் முன்னுக்கு வருவேன், நான் வேகமா முன்னேறணும், யார் சொத்தை பிடிங்கியாவது நான் முன்னுக்கு வந்து ஆறுவேன்னு சொல்லி முன்னுக்கு வந்தவங்கள அவங்க ஸ்டார்டிங்ல இருந்த இடத்துக்கே கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாரு. இந்த மாதிரி கர்ம வினைகளின் படிதான் ஒவ்வொருத்தருக்கும் சனி பகவான் அவங்களுடைய பலனை கொடுப்பாரு. சனி பகவானோட பொது பலன்கள் சொல்லி பார்த்தோம்னா எந்தெந்த துறைகள் எல்லாம் சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்லி சில துறைகள் பார்க்க போறோம்னா, பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, வேளாண்ல வந்து வேளாண் விவசாயம் நல்லா செழிக்கும். உணவு உற்பத்தி பண்ற பொருட்கள்ல அதாவது நம்ம ஒரு ரேட்டுக்கு, அதாவது விளைச்சல் பண்றவங்க நம்ம உற்பத்தி பண்றவங்க ஒரு ரேட் இருந்தோங்களும், மத்தவங்க அதாவது அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த ரேட் அதிகப்படுத்தி நம்மகிட்ட கம்மியா வாங்குவாங்க. இனிமே இந்த உள்ள சனிப்பயிற்சி காலகட்டத்துல யாரு அதை உற்பத்தி பண்றாங்களோ அவங்களோட விலைதான் நிர்ணயமா இருக்கும். எந்த விலைனாலும் சரி, அவங்களுடைய வேளாண்மை விளைச்சல்லாம் அமோகமா இருக்கும். இதற்கு முன்னாடி இருந்தது விளைச்சலை விட இப்போ உள்ளதுல அதிகமா இருக்கும். நிறைய விஷயத்த கொண்டு வந்து கொடுக்குது, திருமண யோகத்தை கொண்டு வந்து கொடுக்குது, குழந்தை பேரு யோகத்தை கொண்டு வந்து கொடுக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலையும் நிறைய நன்மையை நம்ம கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. சில ராசிகளுக்கு சிறு சிறு பாதிப்பையும், சில ராசிகளுக்கு எச்சரிக்கை உணர்வும் தருது. சில ராசிகளுக்கு ரொம்ப பெரிய பலாபலனை தருது. நீங்க இத்தனை வருஷமா இத்தனை மாசமா நீங்க கஷ்டப்பட்டீங்கல்ல, கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், இனிமே உங்களுக்கு இன்னி வர காலம் நல்ல காலமா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு தைரியத்தை சில ராசிகளுக்கு கொடுக்க போறாங்க சனி பகவான். எந்த மாதிரியான ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள்னு சொல்லி 12 ராசிகளுக்குரிய பலன்களை நம்ம வரிசையா பார்க்கலாம். தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்துக்கிட்டு வாங்க. மேச ராசியில வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் 12ஆம் இடமான விரய சனியில வந்து சஞ்சரிக்கிறாரு. சரி, சஞ்சரிக்கிறதுனால என்னன்னா, இவர் 7ரை சனியோட ஆரம்ப கட்டமும் இதுதான். என்ன மாதிரியான பலனை கொடுக்காரு அப்படின்னா, ரொம்ப பெரிய பாதிப்பு, பயப்படக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையுமே இது கிடையாது. நீங்க கவனமா எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டம் தான். ஏன்னா உங்களுக்கு அவர் என்ன மாதிரியான இதை கொடுக்குறாருன்னா, செலவுகளை கொடுக்க போறாரு. ஏன்னா நீங்க என்னதான் சேமிச்சு வச்சு இத்தனை நாளா கட்டுக்கோப்பா வச்சிருந்தாலும், பார்த்து செலவு பண்ணியிருந்தாலும், ஏன்னா நீங்க ரொம்ப சிக்கனமான ஆளு. ஆனா ஒருத்தர் பசின்னு வந்தா செய்வீங்க. இந்த டைம் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, செலவு உங்களுக்கு கைக்கு மீறின செலவை கொண்டு வந்து கொடுக்க போறாரு. ஏதாவது ஒரு விஷயம் நீங்க யோசிக்கீங்கன்னா அந்த யோசிக்கிறத தெளிவுபடுத்துறதுக்கு உண்டான பாதையை கொடுக்காரு. நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், இவ்வளவு செலவு ஆக போகுது, ஆனா நீங்க என்னதான் யோசிச்சாலும் அந்த செலவு வருது, என்ன பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து யோசிப்பீங்க. இந்த காலகட்டத்துல அதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. எதுனாலும் சரி பாத்துக்கலாம்னு ஒரு அசால்ட் இருக்கும். ஆனா இனிமே யோசிப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தொழில்ல இருக்கிற தொழிலை தக்க வச்சு கொள்ளக்கூடிய முயற்சியை தான் நீங்க இந்த சனி பகவானோட பேச்சில நீங்க எடுத்துக்கணும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறதோ இல்ல அந்த ஏற்கனவே உள்ள தொழில வேற கிளைகள் போடலாம், வேற ஊர்ல போடலாம், இல்ல அதே ஊர்ல இன்னொரு கிளையா ஓபன் பண்ணலாம்னு ஒரு எண்ணம் மட்டும் இந்த டயத்துல வேண்டாம். ஏன்னா இருக்கிற தொழில தக்க வச்சுக்கிட்டு அதோட வருமானம் பெருக்கிறதுக்கு உண்டான என்ன எண்ணம் அதை பார்த்தாலே இந்த காலகட்டத்துக்கு பெருசா உதவும். ஏன்னா நீங்க அகலக்கால் வைக்கிறீங்க, இல்ல வேண்டாம், நான் இன்னும் கண்டிப்பா தொழில் போடத்தான் செய்வேன்னு சொல்லும் போது அதுல சில பண ஏமாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. தொழில் விஷயத்துல புதிய தொழில் வேண்டாம். இப்ப வேலையிலேயே இருக்கீங்க, ஏன்னா வேலை பார்க்குற இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா நீங்களே நிறைய புலம்பிருக்கீங்க. வீடியோ போடும் போதெல்லாம் கீழே வந்து கேட்கல, எங்களுக்கு இந்த மேசராசியில வேலை பார்க்குற இடத்துல ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க. அது அரசாங்க உத்தியோகமா இருந்தாலும் சரி, தனியார் வேலையா இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டு போய் வேலையில ஏதாவது ஒரு ப்ரெஷர், நம்ம பண்ணாத ஒரு தப்புக்கு நீங்க பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி நிறைய ஒரு என்ன சொல்லணும்னா ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதன் மூலமா உடல்நிலையெல்லாம் கெட்டிருக்கு, அதன் மூலமா மன கஷ்டமும் பெற்றிருக்கு. இந்த டயத்துல அதுல இருந்து நீங்க கொஞ்சம் விடுபடுவீங்க. உங்க மேலுள்ள அதாவது தேவையற்ற பழி, நீங்க உண்மையா இருக்கிற ஒரு பட்சத்துல உங்கள் மேல பொய்ப்பழி செலுத்தும் போது அதுல இருந்து நீங்க வெளியில வருவீங்க. உங்களை நீங்க நிரூபிக்கக்கூடிய நேரம் வந்து இந்த நேரம் தான். ஆனால் வேலை மாற்றம் மட்டும் இந்த டைம் உங்களுக்கு வேண்டாம். நீங்க எந்த இடத்துல வேலை பாக்குறீங்களோ, உங்களுக்கு எந்த இடத்துல அவமானம் இருந்துச்சோ அதை சரி பண்ணிருவீங்க. ஆனா அதே இடத்துலதான் வேலையை கண்டினியூ பண்ணணும்.
புதுசா ஒரு வேலைக்கு போறதோ இல்ல நம்ம இந்த வேலையை விட்டுட்டு நம்ம அடுத்து மெதுவா வேலை தேடலாம ஒரு எண்ணம் மட்டும் வேண்டாம். இருக்கிற வேலையை கண்டிப்பா பார்த்துட்டே வாங்க. இப்போதைக்கு வேலை மாற்றம் வேண்டாம். அடுத்து நிதானம் தேவை உங்களுக்கு. வண்டி வாகனம் போறது எதுனாலும் சரி கொஞ்சம் கவனமா, ரொம்ப ஃபாஸ்டா போகாம இரவு நேரத்துல நீண்ட தூரம் பயணத்தை தவிர்த்திடுங்க. நீண்ட தூரம் பயணம் வேண்டாம். அப்படியே நீங்க நீண்ட தூரம் பயணம் போகணும், கண்டிப்பா போகணும்னு நினைச்சீங்கன்னா மேக்சிமம் பேருந்துல போங்க. அப்படி இல்லை அப்படின்னா பைக்ல தான் போகணும், இருசக்கர வாகனத்துல போகணும், 4 சக்கர வாகனத்துல போனீங்க நினைச்சீங்கன்னா உங்கள் குலதெய்வ கோயிலோட திருநீர் அல்லது எலுமிச்சை பழத்தை கையில எடுத்து வச்சுக்கோங்க. கையில எடுத்து வைங்க, வண்டியில வச்சிருங்க. போகும்போது உங்களுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸோ எந்தவித ஒரு மன இதை உங்களுக்கு கிடையாது. ஏதோ ஒரு பயமா இருக்கிற மாதிரியான சூழ்நிலைலாம் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லாம கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுடைய உங்களுடைய படிப்பு, உங்களுடைய கல்வியோட நிலை எப்படி இருக்கும், நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போவேன், நான் நல்லா படிப்பேனான்னு சொல்றவங்களுக்கு என்ன சொல்றதுன்னா, உங்களுடைய படிப்பு ஆர்வமின்மை இல்லாம இருந்திருக்கும். உங்க படிப்புல கூடுதல் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நேரமா இந்த நேரம் இருக்கும். நல்லா படிப்பீங்க. நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும், நம்ம நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு போகணும், நல்ல ஃபியூச்சர் நோக்கி போகணும், அப்படின்னாதான் நம்மளுக்கு பிடிச்ச பாடப்பிரிவு நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளுக்கு பிடிச்ச காலேஜ்ல இடம் கிடைக்கும்னு சொல்லி அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வர ஆரம்பிக்கும். ஏன்னா படிப்பு இருந்தாதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்கிறத நீங்க ஏற்கனவே உணர்ந்திருப்பீங்க. ஏன்னா உங்களை சுத்தி நிறைய ஒரு விஷயங்கள் நடக்கும்போது உங்க வீட்டுல உள்ள உங்கள் பெற்றோர்னாலும் சரி, நீங்க ஒருத்தவங்கள்ட்ட எடுத்து சொல்றதுனாலும் சரி, அந்த படிப்போட முக்கியம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சரியா படிக்காம இருக்கிறதா இல்ல உங்களுடைய குழந்தைகளையும் சரியா படிக்காம அசால்ட்டா இருப்பாங்க. அவங்க இந்த காலம் இனிமே இந்த சனிப்பயிற்சி டைம்ல அவங்களே ஒரு ஆர்வத்தோட படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கல்வி தரம் உயர ஆரம்பிக்கும். ஒரு என்ன சொல்றது அப்படின்னா, இது வரைக்கும் நீங்க எதிர்பாராத அளவு ஒரு மாற்றத்தை உங்க பிள்ளைங்கள் மூலமா நீங்க காண்பீங்க. இப்ப கணவன் மனைவிக்குள்ள எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒற்றுமையா இருப்பாங்க. அது சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலுமே விட்டு கொடுக்கற போற நிலைமை. அதாவது நீங்க கொஞ்சம் வாய் பேசினாலும் உங்களுடைய வாழ்க்கைத்தனே உங்களுக்கு எந்த விதத்திலையும் எந்தவித அதாவது உங்களை மீறி எந்த ஒரு செயலுமே அவங்க செய்ய மாட்டாங்க. எவ்வளவு பெரிய சண்டைனாலும் இருக்கட்டுமே, உங்களை மீறி நான் இந்த முடிவு எடுக்க போறேன், நான் வீட்டை விட்டு வெளில போக போறேன், எனக்கு நீங்க வேண்டாங்கிற ஒரு மைண்ட் தாட்டுக்கு அவங்க வரவே மாட்டாங்க. ஏன்னா உங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலுமேவும் அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. என்ன இருந்தாலும் எனக்கு நீங்க தான் முக்கியங்கிற விஷயத்த அவங்க எப்பவுமே உங்களுக்கு பதிய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால எப்பவுமே எந்த ஒரு இடத்துலயுமேவும் உங்களுக்கும் உங்களுக்கு மனைவிக்குள்ள ஒரு சண்டையோ பிரிஞ்சு போற எந்த ஒரு சுச்சுவேஷனுமே அமையாது. அந்த விதத்துல நீங்க ரொம்பவே பாக்கியசாலிகளா தான் இருப்பீங்க. காதல் விஷயத்துல பார்க்கும்போது உங்களுடைய நீங்க ரொம்ப உண்மையா இருப்பீங்க. உங்களுடைய என்ன சொல்லலாம் அப்படின்னா அவங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருவீங்க. அவங்க பண்ற சில அவங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயமா அவங்களை அவாய்ட் பண்ணா கூட உங்களால அதை தாங்க முடியாது. ஆனா இந்த டயத்துல நீங்க ஏற்கனவே ஒரு காதல் தோல்வியை கண்டிருப்பீங்க. ஆனா இனி வரும் காதல் உங்களுக்கு நிலையானதாகவும் உண்மையானதாக இருக்கும். நீங்க அதை நினைச்சு ஒரு டைம் மேலாம் அவங்க மேல ரொம்ப கோவம் இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும், எனக்கு ரொம்ப கோவமா இருக்குது, அவங்க எப்படி மட்டும் சந்தோஷமா இருப்பாங்க, நான் உண்மையா தானே இருந்தேன் அப்படிங்கிற ஒரு கோபம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஆனா அந்த கோபம் வேண்டாம். அந்த கோபம் இப்ப நீங்க அப்படியே அதை வேற ஏதாவது ஒரு வழியில கவனம் செலுத்தி திசை திருப்பிடுங்க. ஏன்னா அது உங்களையும் அழிச்சு உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் ஒரு பிரச்சனைக்கு உண்டாகும். ஆனா உங்களுக்கு இதை விட ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு லைஃப் இனிமே வரப்போகுது. இதை விட உங்களுடைய பார்ட்னர் உங்களை ரொம்ப பாத்துக்கிறதுக்காகவும் ரொம்ப கேரிங்கா இருக்கக்கூடிய பார்ட்னர் இனி வரும் காலங்கள்ல உங்களுக்கு வரப்போறாங்க. சோ இதை விட பெஸ்ட் உங்களுக்கு வரப்போகுது. அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் போகுதுன்னு நினைச்சு அடுத்த ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு லைஃப் சூப்பரா இருக்கும். நான் அடுத்து உங்களுக்கு எல்லா விதத்திலயும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க போறாரு சனி பகவான். எதுல கவனமா இருக்க வேண்டியதுன்னா தொழில் வேலையில தான் நீங்க கவனமா இருக்கணும். மத்த எல்லாத்துலயும் நல்லபடியா கொண்டு போறாரு. உடல்நிலையில நீங்க கவனமா இருக்கணும். உடல்நிலையில நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா உங்கள் உடல்நிலை சரியா கவனிக்காம வேலைன்னு ஓடாடிய ஆளுங்க. என்னன்னாலும் பரவாயில்ல, நான் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன், ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், எவ்வளவு பெரிய விஷயம்னாலும் நடக்கட்டுமே, எவ்வளவு பெரிய உடம்புக்கு முடியாம போகட்டும், நான் என் வேலையை நான் பார்க்கணும். நம்ம வேலை பார்க்காம உங்களால அந்த ஒரு நாள் கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இருக்கவே முடியாது. அந்த மாதிரியான பர்சனுக்கு என்ன மாதிரியான உங்களுக்கு உடல் உபாதைகள் வர வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமா இருக்கும். இன்னொன்னு நீர் சரியா குடிக்காம இந்த கல்லடைப்பு வயிற்று வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா இதற்கு முன்னாடி இருக்கும். இனி வர காலங்கள்ல அதை சரிப்படுத்துறதுக்கு உண்டான மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிங்க. ரொம்ப பெரிய அளவுல பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது. அதன் முன்னெச்சரிக்கையா நீங்க உடல்நிலையில பெரிதும் கவனம் படுத்துங்க. மேலும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் நான் சொல்றது சனி பகவான் வழிபாடு பண்ணுங்க. தினமும் காலையில காகத்துக்கு எந்த வீட்டுல சாப்பாடு பண்ணிருக்கீங்களோ பண்ணலையோ ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாவது வாங்கியிருப்பீங்க, ஏதாவது ஒன்னாவது வாங்கி வச்சு காலைல எந்திரிச்சோனேவும்
அது காப்பதுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி சாப்பாடு வச்சதே இல்ல, எங்க வீட்டுக்குலாம் காகம் வரதே வராது அப்பெல்லாம் சிலர் சொல்வீங்கல்ல. ஒரு வாரம் நீங்க வச்சு பாருங்க, காகம் வரதோ இல்லையோ, நீங்க டெய்லி காலைல வச்சுட்டு 2 தடவை காக்கான்னு கூப்பிட்டுட்டு நீங்க வாங்க, ஒரு வாரம் வராது. நம்ம வைக்காம இருந்தா எப்படி வரும்? அந்த ஒரு வாரம் கழிச்சு கண்டிப்பா அடுத்தடுத்து காகம் தொடர்ச்சியா வர ஆரம்பிக்கும். அடுத்து நீங்க வைக்க மறந்தாலும் அது காலைல இருந்து கூப்பிட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பழக்கத்தை கொண்டு வாங்க. உங்களுடைய அந்த கர்ம வினைகள், அந்த அந்த கொஞ்சம் நீங்க பண்ண தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து வெளியில வந்து சனி பகவானோட பூரண அருள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சனி பகவான் வந்து சஞ்சரிக்கிறாரு. இவர் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருன்னா, உங்களுக்கு சூப்பரா இருக்க போது இந்த சனி பயிற்சி. ஏன்னா ஏற்கனவே வந்து எல்லா வகையிலையும் நொந்து நூல்சான ஆள்கள் தான் நாங்க தான். எப்படி நீங்க அப்படி சொல்றீங்க? ஏன்னா நாங்க யாருக்கும் கெடுதல்னு நினைக்க மாட்டோம், எந்த பாவமும் பண்ணவும் இல்ல. யாராவது எங்களை கஷ்டப்படுத்தினா நாங்க திரும்ப அவங்க மேல கொஞ்சம் கோவப்பட்டாலும் அடுத்த செகண்டே நாங்க சூடு சொன்ன எதுவுமே இல்லாம மறந்து நாங்களே போயிருவோம். அப்படி இருக்க பட்சத்துல எங்களுக்கு மட்டும் என்ன நல்லது நடக்க மாட்டேங்குன்னு புலம்புற ராசியில நீங்க ரிஷபராசிக்காரங்களான்னு நீங்க தான். ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும்னு எடுப்பீங்கல்ல, ஆனா அந்த முயற்சியில அது வரைக்கும் நல்லதா இருக்கும், எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது எங்கிட்டு இருந்தாலும் சுத்தி உங்களுக்கு ஒரு அடி விழுந்துரும். இல்ல நீ நீ இந்த விஷயம் நீ பண்ணவே கூடாங்க மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்துடும். அது 1 டைம் 2 டைம் கிடையாது, 10 டைம்னாலும் உங்களுக்கு அந்த அடி விழுந்திருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. நான் நிறைய பார்த்திருக்கேன். என் ஜாதகம் பார்க்க வந்தவங்கள்ட்டையும் நிறைய பேரு இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து எப்படி வெளியில வர அப்படின்னா, இந்த சனி பகவானோட பயிற்சி, சனி பயிற்சி உங்களுக்கு அதுல இருந்து வெளியில கொண்டு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்க போறாரு. ஏன்னா இவள் நாள் நீ பட்ட கஷ்டம் போதுமா, நீ ரொம்ப பட்ட கஷ்ட, இது வரைக்கும் நீ பட்டதெல்லாம் போதும், நான் உனக்கு அதற்கு பல மடங்கு உனக்கு ஒரு ஆனந்தத்தையும் லாபத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரியான பயிற்சி தான் உங்களுக்கு சனி பகவான் பயிற்சி. இப்ப நீங்க ஒரு தொழில் பண்ணிக்கிருக்கீங்க, இல்ல நீங்க தொழில் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே ஏதாவது ஒரு அடி விழுந்திருக்கும், கண்டிப்பா விழுந்து, இல்ல இந்த தொழில டிராப் ஆயிருக்கிறது, இல்ல வேற யாருக்காவது விக்கிறது, நான் ஊரை விட்டே போறேன் என்னால முடியல அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்திருந்தவங்களுக்குலாம் நீங்க இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்குது. ஏன்னா இது எப்ப ஏற்பட்ட பலன்னா, நீங்க எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு பெரிய மாற்றத்தை, நம்மளுக்கா நல்லது நடக்குது அப்படிங்கிற ஒரு ஷாக்கான ஒரு விஷயத்த உங்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது. நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒரு பிரான்ச் போட்டிருக்கீங்க ஏற்கனவே, அது 2-3 பிரான்ச்சா மாத்தலாமா, இல்ல நான் அதே தொழில் பண்ணாம வேறு தொழில 2-3 பிரான்ச் போடலாமா, வேற தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்கிறவங்களுக்கு இந்த நேரம் நல்லா இருக்கு. இந்த புதிய தொழில், புதிய தொடக்கம், புதிய வேலை எல்லாத்துலயும் உங்களுக்கு முன்னேற்றத்தை தான் கொண்டு வந்து கொடுக்க போறாரு. ஏன்னா லாபஸ்தானத்துல தானே இருக்காரு, உங்களுக்கு எல்லா வகையிலையும் லாபத்தை கொடுக்க போறாரு. இப்ப நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கீங்க, ஒரு முதலீடு போட்டிருக்கீங்க, ஏற்கனவே நீங்க போட்டதுல ஏமாந்ததெல்லாம் வேற கதை. ஏன்னா அதெல்லாம் பட்டு முடிஞ்சிட்டீங்க, நிறைய அனுபவம் வந்துருச்சு உங்களுக்கு. ஆனா இந்த லாபஸ்தானத்துல உள்ள சனி என்ன பண்றாருன்னா, நீ 1 ரூபாய் போட்டனா உனக்கு நான் 100 ரூபாய் தரேமா, 1000 ரூபாய் தரேங்க மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் போடும்போது உங்களுக்கு ரெட்டிப்பு லாபத்தை கொண்டு வந்து கொடுக்க போறாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க எதிர்பார்த்தா, அதாவது உங்களுக்கு எப்பவுமே பொதுவாவே ரிஷபராசிக்காரவங்களுக்கு பண பற்றாக்குறை இருக்காது. ஆனா அவங்களால ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க முடியலனாலும் ஏதாவது ஒரு வகையில அந்த லைஃப் ஓடுறதுக்கு உண்டான பணம் நார்மலா வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப பெரிய அளவுல இருக்காது, ரொம்ப இல்லாமையும் போகாது, நார்மலா ஓடுறதுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த டைம் உங்களுக்கு சனி பயிற்சி அள்ளி கொடுக்க போறாரு எல்லா வகையிலுமே. சொந்த தொழில் வேலையை பார்த்தாச்சு, வேலையிலுமே பாத்தீங்கன்னா ஏற்கனவே செலக்ட் பண்ண இடத்துல எல்லாம் இல்ல வேண்டாம், போகும்போது ஏதாவது ஒரு தடங்கள், கரெக்டா போகும்போதுதான் கம்பெனி இழுத்து போற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அந்த மாதிரி நிறைய வேலை நிறைய நடந்திருக்கு. ஆனா அந்த வேலை உங்களுக்கு இப்ப கிடைக்கும், அரசாங்க வேலை நிச்சயமா கிடைக்கும். நீங்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப வருஷமா அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி கிடைக்காம இந்த 1 மார்க் கட் ஆஃப், 1 மார்க், அரை மார்க் கட் ஆஃப்ல எல்லாம் போய் நிறைய பேர் கும்புறில அழுதாங்க. எல்லாரும் கேட்கறதா ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி. ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா தினமும் காலையில சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்க. காலையில எந்திரிச்சோடனேவும் குளிச்சு முடிச்சுட்டு புக்கை தூக்கிட்டு நேரா சூரியனுக்கு முன்னாடி போய் நின்றுங்க. ஒரு 5 நிமிஷம் சூரிய பகவான் வழிபாடு பண்ணிட்டு ஒரு 2 பக்கத்தை திருப்பி ஒரு ரிவிஷன் பண்ணுங்க, டெய்லி பண்ணுங்க. ஏன்னா நம்மளுடைய அரசாங்க உத்தியோகத்திற்கு காரகத்துவர் யாரு அப்படின்னா சூரிய பகவான் தான். அவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஃபுல்லா இருந்தாலே போதும், கண்டிப்பா உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். உங்கள் முயற்சியுடன் கூடிய உங்களுடைய கடவுளோட அருளும் சேர்ந்து கிடைக்கும். முயற்சி இல்லாம நான் வெறும் சூரிய பகவானை மட்டும் வழிபாடு பண்றேன், எனக்கு வேலை கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. முயற்சி பண்ணணும். இத்தனை வருஷமா நீங்க முயற்சி பண்ணி இன்னுமே பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில அரசாங்க உத்தியோகம் நிச்சயமா 2026ல கிடைக்கும். நிச்சயமா உறுதியா நீங்க முயற்சி பண்ணி பார்த்துட்டு நீங்க கிடைக்கும் போது கண்டிப்பா சொல்லுவீங்க.
நிறைய பேருக்கு ஆர்டர் வந்து, அதாவது வேலை கிடைச்சாச்சு ஆனா ஆர்டர் என்ன வரலன்னு சொல்றவங்களுக்கு இந்த ஒரு சனி பயிற்சி ஸ்டார்ட் பண்ண ஒரு 30 நாள்ல 40 நாளுக்குள்ள கிடைக்கும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு சுத்தி சுத்தி நடக்குது. சொந்த வீடு வாங்குறதுனாலும் சரி, இல்ல ஏற்கனவே உள்ள வீட்டை நம்ம ஆல்டர் பண்ண போறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இடம், அதாவது இடம் வாங்கியிருப்பீங்க, அந்த இடத்துல உள்ள பிரச்சனை, இப்ப நிறைய அதாவது பத்திரம் பதிவுல வந்து நிறைய பிரச்சனைகள் இதாகி போய் பதிய முடியாம நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த டைம்ல நிவர்த்தி ஆயிரும். பத்திரம் பதிவுறதுனாலும் சரி, இல்ல ஏற்கனவே உள்ள இடத்த வந்து வைக்க முடியாம ரொம்ப தவிச்சுக்கு இருக்கும் போது யாராவது ஒரு அதிக விலைக்கு, நான் அடிமாட்டு விலைக்கு இது பண்ணிருப்பாங்க, ஆனா இந்த டைம் நீங்க எதிர்பார்க்காத அளவுல அதிகமான ரேட்டுக்கு எல்லாம் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்களை சுத்தி நடக்குது. அந்த இதை நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்றது அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் தாயார் மூலமாக நற்பலன்கள் கிடைக்க போகுது. தாயார் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போறாங்க அனைத்து விஷயத்திலுமே. அவங்க சப்போர்ட் தான். நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சாலும் அடுத்து சரி ஓகே நீ பண்ணுமா, நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன்னு சொல்லி அவ்வளவு தூரம் உங்களுக்கு உறுதுணையா இருக்க போறாங்க உங்களுடைய தாயார். நட்பு வட்டாரம் உங்களுக்கு உதவியா இருக்க போகுது. இது வரைக்கும் நீங்க உங்களுக்கு நண்பர்களே செட் ஆக மாட்டாங்க. உண்மையா சொல்ல போனா ரிஷபராசியை பொறுத்த அளவுக்கு ஒரு பெண்ணா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பெண் தோழியே கிடையாது. அவங்க பெண்ணாலதான் அவங்களுக்கு பிரச்சனையே வந்திருக்கும். ஒரு இடத்துல வேலைக்குனாலும் சரி எதுனாலும் சரி பெண்ணாலதான் அவங்களுக்கு பிரச்சனையாவே இருந்திருக்கும். ஆண் நண்பர்கள் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு, அந்த ஆண் நண்பர்கள் மட்டும்தான் அவங்களுக்கு உண்மையா இருப்பாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும். ஆனா மேக்சிமம் அவங்களுக்கு நண்பர்களே வச்சுக்க மாட்டாங்க. எல்லா நண்பர்கள் மூலமா ஏமாற்றமா போயிருக்கேன்னு சொல்லி அப்படியே 1-2 பெண் தொழில்கள் இருந்தாலுமே அவங்களோட பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பே இருக்காது. வருஷத்துக்கு ஒரு தடவை பேசுறது இந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும். அப்படி உள்ளவங்களுக்கு இந்த சனி பயிற்சி வந்து எப்படி இருக்குன்னா நண்பர்கள் வட்டாரத்தை அதிகப்படுத்த போகுது. யார் என்னன்னே தெரியலனாலும் ஒரு உண்மையான நண்பர்களா உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு கூட்டம் இருக்க போகுது. இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயம். நீங்க தொட்டது துலங்க போகுது. என்னத முடிவு பண்ணாலும் என்னதுல கை வச்சாலும் சரி நீங்க வின் பண்ண போறீங்க. இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு நம்மனா ஏமாற்றத்துக்கு எல்லாத்துக்கும் பதிலடியா உங்களுடைய லைஃப் வந்து சனி பயிற்சி 2026ல மாற்றமாக போகுது. இந்த சனி பயிற்சியை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. மேலும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் நான் சொல்றது முருகர் வழிபாடு, சுப்பிரமணியர் வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சா திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமா மேன்மேலும் நீங்க எப்போதுமே முன்னேற்றத்துல இருப்பீங்க. கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும். மிதுன ராசி, இதுல 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துல வந்து தொழில் ஸ்தானத்துல வந்து உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து சஞ்சரிக்கிறாரு. இதுல என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல வந்து தொழில் வேலை எல்லாமே நல்லா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ரொம்ப டவுனா ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். ஏன்னா அதாவது முன்னாடி ஸ்டார்டிங்ல இருந்து நல்லா ஓடிட்டே இருந்துச்சு. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேப் எடுத்திருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தினால உங்க தொழில சரிவர கவனிக்க முடியாம ஏதாவது ஒரு பாதிப்பு உங்களுக்கு வந்திருந்திருக்கும். இதுல பழையபடி நீங்க போய் தொழில ஆரம்பிக்கும் போது உங்க தொழில நீங்க பார்க்கும் போது ஏதாவது பழைய அந்த ஒரு முன்னாடி உள்ள ஓட்டம் இருந்திருக்காது. ஏதோ ஓபன் பண்ணிட்டோம் ஓடணும் அப்படிங்கிற மாதிரியான அப்படியே விட்டுருப்பீங்க. எப்பதான் சரியாகும் ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு ஜீவனஸ்தானத்துலதான் உட்காராரு. அப்படிங்கும் போது அதுக்கு உண்டான வழி லாபத்தை கொடுக்குறாரு. நீ இது வரைக்கும் முன்னாடிலாம் நல்லா ஓடிச்ச பழையபடி இப்படி ஆயிடுச்சுல, பழையபடி உனக்கு நல்லதா நான் திருப்பி கொடுக்குறேங்க மாதிரியான ஒரு தொழில் ஓட்டத்தை கொடுக்குறாரு. தொழில் ஓட்டம் நீங்க அப்படி, அதாவது எப்பேற்பட்ட ஆள்னா தொழிலுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஆள். சும்மா நானும் பேருக்கு ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டேன், நம்ம பாட்டுக்கு வேலை பார்ப்போம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல கோவில் மாதிரி யூஸ் பண்ணுவீங்க, கோவில் மாதிரி வச்சிருப்பீங்க. அதே மாதிரி நீங்க உங்களுக்கு என்ன அலுப்பா இருக்கட்டும், எந்த ஊருக்கு எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்தாலும் சரி, உடல் சுகநிலையில எதுனாலும் சரி, உங்களுக்கு வந்து உங்களுடைய அலுவலகத்துல போய் உட்காந்துடணும். உங்க சொந்த தொழில் பண்ற இடத்துல போய் நீங்க போய் உட்காந்துடணும். அது எவ்வளவு அலுப்பா இருந்தாலும் உங்க வேலையை நீங்க பார்க்கணும்னு நினைப்பீங்க. எல்லாரும் சொல்லுவாங்க ஓய்வு எடுத்துக்கோங்க, எதுக்கு உடம்பு முடியாதோட பண்ணீங்கன்னா, இல்ல எனக்கு வேலை முக்கியம், நான் கண்டிப்பா உட்காருவேன்னு போய் உட்காந்துருவீங்க. அதெல்லாம் நீங்க பொருட்படுத்தவே மாட்டீங்க. உடல்நிலை, சொந்த பந்தம்ல இருந்து எல்லாமே 2வது பட்சம்தான். ஏன்னா உங்க தொழில் மேல உங்களுக்கு அவ்வளவு மரியாதை. எப்பேற்பட்ட இடத்துலனாலும் சரி, யார்கிட்டனாலும் சரி, உங்கள் தொழிலை நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க, உங்கள் வேலையை நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. அப்படி உள்ள பர்சனுக்கு இந்த சனி பயிற்சி ரொம்ப அருமையான ஒரு பலன்களை கொடுக்கிறாரு. 2வது வேலையில வேலை பார்த்துக்கிற இடத்துலயும் சரி உங்க மேல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். இவங்ககிட்ட கேட்டா, இந்த பர்சன்கிட்ட கேட்டா நம்மளுக்கு நல்லபடியா ரெஸ்பான்ஸ் வரும், நம்மளுக்கு ஒரு ஐடியாவை இவர் கொடுப்பாரு, ஏன்னா இவங்ககிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சா இவங்க சரியா பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வேலை பார்க்குற இடத்துல உங்கள் மேல மேலதிகாரிகள் வைப்பாங்க. நீங்கள் உங்களோட வேலையை மட்டுமே பார்க்க மாட்டீங்க, உங்கள் சுற்றி இருக்கிற சக ஊழியர்கள் ஏதேனும் ஒரு உதவி கேட்டாலும் சரி, ஏதேனும் ஒரு வகையில அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. சோ ஈஸியா நீங்க எல்லாருக்கூடயுமே பழகிடுவீங்க. உங்கள் மேல யாராவது ரொம்ப கோவப்படுறாங்க, எரிச்சல் படுறாங்கன்னா உங்க மேலுள்ள பொறாமையினாலதான்.
இல்ல நீங்க ஈஸியா வந்து வின் பண்ணி இவங்க என்ன ரொம்ப கஷ்டப்படாம ஈஸியா வந்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பார்வை எல்லாரு மேலயும் உங்க மேல எல்லாருக்கும் இருக்கும். ஆனா உங்களுடைய கஷ்டம் உங்க கூட இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க எவ்வளவு தூரம் கஷ்டத்தை அப்படியே மேட்ச் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி. அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தாலும் நீங்க ஈஸியா அழுக மாட்டீங்க. ஏன்னா எந்த ஒரு இடத்துலயுமே நீங்க அழுதீங்க அப்படின்னா அப்பதான் ஏதோ பிரச்சனை பெருசா இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா ஏதோ ஒரு லாஸ் ஆயிருக்கு. ஏன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் அழுக மாட்டீங்க. முடியாத பட்சத்துல ரொம்ப முடியாத பட்சத்துல உங்க கண்ணுல இருந்து அந்த கண்ணீர் வரும். அப்பதான் ரொம்ப சீரியஸா இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் சீரியஸா இருக்குங்கிற ஒரு யோசனையே அந்த இடத்துல வரும். ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். ஒரு ஆணா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி. ஒரு ஆணா இருந்தா எப்பயும் போல குடும்பத்தை நிர்வகிக்கிறது அவங்க தலையில தான் அம்புட்டு பொறுப்பு இருக்கும். எல்லாத்தையும் ஓடி ஓடி பார்ப்பாங்க. ஒரு பெண்ணா இருந்தாலுமே அதே நிலைமைதான். குடும்பம் ஃபுல்லா இவங்க தோல்ல தான் இருக்கும். அத்தனை பொறுப்பும் இவங்க தலையில தான் இருக்கும். இவங்க வயசானவங்களா இருக்கட்டுமே, ஒரு ஏஜான பொண்ணா இருந்தாலும் சரி, ஒரு டீனேஜ் கேர்ளா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு வயசான அம்மாவா இருந்தாலும் சரி, அத்தனை பொறுப்பும் இவங்க மேலதான் இருக்கும். இன்னமும் அவங்க உழைப்புன்னு ஓடிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு 50 வயசா இருக்கட்டும், 55 வயசு, 60 வயசு, இன்னமும் அவங்க ஓடிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள ஓய்வு கொடுத்து உட்கார வைக்கிறதுனால கூட உட்கார மாட்டாங்க. எனக்கு உழைக்க பிடிச்சிருக்கு, நான் எப்ப என்னோட அதாவது என்னோட ஆயுள் முடிய தண்ணிக்கு என் உழைப்பு தான், எனக்கு என் உழைப்பு தான், நான் யார் கையை எதிர்பார்க்க மாட்டேங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். என் உழைப்ப வச்சு நான் என்னைய காப்பாத்திக்கிறேன்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அது எப்பவுமே உங்களை கைவிடாது. சோ உங்களுக்கு தொழில் வேலை அருமையா கை கொடுக்குது. வெளிநாட்டு யோகம் அருமையா இருக்குது. ஏன்னா ஏஜ் ஆயிடுச்சுன்னா நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. உங்களுக்கு எப்பவுமே ஏஜ் டீனேஜ் பிள்ளை, டீனேஜ் பையன் அப்படிங்கிற மாதிரி ஏஜ்ல தான் நீங்க யோசிப்பீங்க. வயசாயிடுச்சு, நம்ம இதை போய் கத்துக்கலாமா, நம்ம இப்படி இருக்கலாம் ஒரு எண்ணமே உங்களுக்கு வராது. உங்க ஏஜுக்குலாம் அப்பாற்பட்டு தான் நீங்க யோசிப்பீங்க. நம்மளுக்கு என்ன ஏஜ் இருக்கு, நம்ம இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு, சுறுசுறுப்பா இருக்கணும், ரொம்ப 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 யோசிப்பீங்க ஃபியூச்சருக்கு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான நிறைய பிளஸ்ஸான விஷயங்களை இந்த சனி பகவான் உங்களுக்கு எல்லாத்தையும் அமைச்சு கொடுப்பாரு. எந்த ஒரு குழப்பத்தை எதுவுமே இல்லை. ஆனா நீங்க எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா உங்கள் பேச்சுல மட்டும்தான் நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்க எல்லாமே ஒரு அன்பா ஒரு வேலையை செய்யறதாலும் ஏதாவது பண்ணாலும் உங்க சுற்று வட்டாரம், உங்க குடும்பத்தை சுற்றி, உங்க சொந்தத்தை சுத்தி இருக்க ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைகள் வரும்போது அவங்க மன கஷ்டப்படும்படியாவோ இல்ல ஏதேனும் ஒரு வகையில மன காயப்படுத்துற மாதிரியோ நீங்க பேசுவீங்க. கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். ஆனா அப்பயுமே யாரும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க, எந்த விதத்திலயும் யாரும். ஆனாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்க பேசுற வார்த்தைகள் மத்தவங்களுக்கு எவ்வளவு தூரம் காயப்படுத்துதுங்கிறத புரிய வைக்கணும். அதனால கொஞ்சம் அதை மட்டும் கவனமா பாத்துக்கோங்க. மத்தபடி எந்த கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கும். சண்டையா இருந்தாலும் அடுத்த நிமிஷம் சமாதானமாகி எந்தவித பிரச்சனையுமே இருக்காது. குடும்பத்துக்குள்ள உங்களுக்கு முக்கியமா சொல்லப்போனா மாமியாருக்கு உங்களுக்குள்ள பிரச்சனைகள் கண்டிப்பா இருந்திருக்கும். இந்த டைம்ல நீங்க கொஞ்சம் கவனமா கொஞ்சம் உங்களுடைய பேச்சுவார்த்தை மட்டும் கவனமா வச்சுட்டு, ஏன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நீங்க செய்வீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா வார்த்தைகள் மட்டும் ஒவ்வொன்றும் ரொம்ப பேசிடுவீங்க. இந்த டைம் அதுக்கும் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வருவாரு சனி பகவான். நீங்க பேசுறது தப்புமா, இப்படி பேசக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. சோ அந்த தெளிவை நீங்க அப்படி கொண்டு போங்க. எல்லாமே நல்லா இருக்குது, தொழில் நல்லா இருக்குது, ஜீவனஸ்தானம் எதுவுமே குறைவில்லாம இருக்குது, வெளிநாட்டு யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு, அரசியல்வாதிகளுக்கு சூப்பரா இருக்கு. இந்த டைம் ஒரு அரசியல்வாதியா இருக்கீங்க, ஏற்கனவே இந்த இடத்துல எனக்கு டெபாசிட் போயிடுச்சு, ஏதாவது ஒரு நார்மலா ஒரு சின்ன சின்ன தேர்தல் கூட நின்று கூட என்னால வாக்கு சேகரிக்க முடியலன்னு சொல்றவங்களுக்கு மத்தியில இந்த டைம் நீங்க ஏற்கனவே நடந்துக்கிறத வச்சு உங்களுக்கு பேரும் புகழும் செல்வாக்கும் கிடைச்சிருக்கும். இதன் மூலமா அடுத்து நீங்க எந்த தேர்தல் கலந்துகிட்டாலும் உங்களுக்கு அது பெரிய வெற்றியை கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை தான் இனி வரும் காலங்கள்ல இருக்குது. உங்களுக்கு உடல் உபாதைகள்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜீரண கோளாறும், அதாவது வாய்ப்புண்ணு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப பெரிய அளவில் பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் உங்கள் உடலின் மேல அக்கறை செலுத்துங்கள், கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சொல்லி நான் சொல்றது பெருமாள் சொல்றேன். பெருமாள் கோவில் வழிபாடு பண்ணுங்க, தாயாரை போய் பார்த்துவாங்க. உங்களுக்கு சனிக்கிழமை தோறும் நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பா போய் வழிபாடு பண்ணுங்க, காலையிலயோ மாலையோ. போயிட்டு வரும்போது அந்த பாதிப்பு, உடல்நிலை பாதிப்புல இருந்து எல்லாமே உங்களுக்கு மொத்தமாக சரியாகி கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமா உங்களுக்கு இருக்கும். கடகராசி. கடகராசிக்கு பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனி விலகி 9ஆம் இடமான பாக்கிய சனியில சனி பகவான் சஞ்சாரிக்கிறாரு. இவர் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, முதல் தந்தை வழியில அவருக்கு ஒரு பெரிய நற்காரியங்கள் நடக்கும் போது தந்தை வழி மூலமா ஆதாயம் கிடைக்க போகுது. தந்தையுடன் பேசாம இருக்கிறதோ இல்ல தந்தையை விட்டு விலகி இருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில தந்தையை விட்டு விலகி இருக்காங்க, ஏதாவது பேச்சுவார்த்தை இல்லாம இருக்காங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்குல இந்த சனி பயிற்சி பலன் எப்படி கொடுக்குதுன்னா ஒரு குடும்ப ஒற்றுமையை கொடுக்க போகுது.
தந்தையோட சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்க போகுது. தந்தை வழி உறவுகளால நிறைய மன கஷ்டம் ஏற்பட்டிருக்கும். ஏதாவது சண்டை, ஏதாவது ஒரு வார்த்தை விட்டு அது மூலமா பெரிய பிரச்சனையாகி நிறைய இது வந்திருக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்துலயும் பிரச்சனை வந்திருக்கும். இது எல்லாமே இந்த சனி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா நிவர்த்தி பண்ணி ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இவங்க போகாம தந்தை வழி சொத்து மூலமா இவங்களுக்கே கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி, அதே மாதிரி தந்தை வழி சொந்தங்கள் தானா சேர்ந்து வந்து இல்ல நாங்க வேண்டான்னு இவங்க அவாய்ட் பண்ணி இருந்தாலும் அவங்க ஒரு ஒற்றுமையோட வந்து இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நடக்கும். தந்தையோட ரொம்ப இணக்கமாவாங்க. இப்ப ஏதாவது ஒரு தொழில் பண்ணிக்க இருக்கும் போது இந்த தொழிலுக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்கனவே கடகராசிக்காரவங்களுக்கு வந்து ரொம்ப, அதாவது என்ன தொழில் பண்ணாலும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். உசுறு மட்டும்தான் அது இருக்கு, நாங்க என்ன பண்ண அப்படி மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேட்டிருக்காங்க. அப்படி உள்ளவங்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்லா இருக்கும். தந்தை மூலமாவும் அதன் மூலமா ஏதாவது ஒரு தொழிலுக்கு அனுகூலம் கிடைக்கும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போறாங்க, நான் தொழில் பண்ண போறேன், ஒரு ஆணோ பெண்ணோ நான் கண்டிப்பா புது தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஏற்கனவே உள்ள தொழில் சரியா ஓடல, அதை நான் இன்னும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தந்தை வழி அல்லது மாமனார் மூலமாக அவங்களுக்கு ஒரு உதவி கிடைக்க போகுது. அவங்களே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குரிய ஒரு ஏதாவது ஒரு வகையில ஒரு ஆதாயத்தை உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அது உங்களுக்கு ஒரு அனுகூலமா மாறி ஒரு என்ன சொல்ற அப்படின்னா ஒரு தொழில் பண்றீங்கன்னா அது 2-3 கடையா போறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்குறாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆபீஸ் போட்டிருக்கீங்க, அது பேசிக்கா அதுக்கு சம்பந்தமே இல்லாம கூட போடுவீங்க. இப்ப காய்கறி கடை போட்டிருக்கீங்க, இதை தனியா ஒரு ஹோட்டலா போடலாம், அந்த காய்கறி கடை ஒரு பக்கம் ஓடும், ஹோட்டல் ஒரு பக்கம் சொல்லி சம்பந்தம் இல்லாத ஒரு தொழில், அது கூட உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய யோசனை ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டாச்சு. இனி நம்ம வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து கவனமா வைக்கணுங்கிறத ரொம்ப யோசிப்பீங்க. அதன்படிதான் ஒவ்வொரு விஷயம் நடக்கும். ஏதாவது ஒரு செயல் செஞ்சுட்டு நம்ம இப்ப பண்ணிருக்க கூடாதோன்னு சொல்லி வருத்தப்பட்ட காலம்லாம் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்க பண்ற ஒவ்வொரு செயலுமே கரெக்டான ஒரு யோசிச்சு தெளிவான முடிவோட தான் நீங்க பண்ணிக்கிருப்பீங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வேலையில ஏற்கனவே வேலைக்கு போய்க்கு இருந்தாலும் சரி, இல்ல அந்த வேலையில பிரச்சனை இருக்குன்னு சொல்லி வீட்டுல இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதை விட பெரிய வேலையா வெளிநாட்டுலயும் சரி, வெளி மாநிலங்களை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இடமாற்றம் உங்களுக்கு உண்டு. அதாவது வருமானம் அதிகமா வருமானம் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதிகமா உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமா வெளி மாநிலம் வெளிநாடுக்கு உண்டான யோகமும் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்குது. இல்ல படிக்கிறதுக்கு நான் உயர்கல்வி போகணும்னு நினைக்கிறேன், ஆனா ஏற்கனவே தடையாகி நான் வீட்டுல உட்காந்துருக்கேன், இனி அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் மாதிரி ஏதாவது ஒரு வகையில ட்ரஸ்ட் மூலமா நீங்க ஜஸ்ட் யார்ட்டையாவது சும்மா பேசிக்கிருப்பீங்க, நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா இது தடங்களா போயிருக்கு, என்ன பண்ணு தெரியலன்னு சொல்லும் போது ஏதாவது ஒரு வகையில யாராவது உங்களுக்கு கை கொடுத்து அந்த ட்ரஸ்ட் மூலமா நீங்க படிப்பீங்க. அதன் மூலமா உங்களுக்கு வேலையும் வாங்கி கொடுக்கறது யோகம்லாம் நிறைய இருக்குது. சோ நீங்க அதை பத்தி ஒண்ணுமே கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. தொழில் வேலையில நார்மலா ஓடும். ரொம்ப பெரிய பலன், ரொம்ப பெரிய பண வரவு அப்படி இல்லைனாலும் லைஃப் உங்களுக்கு நார்மலா ஓடுறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா இதற்கு முன்பு நீங்க பட்ட கஷ்டத்துக்கு இது பரவாயில்லப்பா, நிம்மதியா ஏதோ இருக்கிறதுக்கு உண்டான நம்ம அன்றாட வேலையை பார்த்துட்டு அன்றாட நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கு உண்டான வழியை நம்ம பாக்குறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் இருக்குல்ல, நம்ம இது போதும்னு சொல்லி நிம்மதியா நீங்க இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை பேச்சுவார்த்தை, வீட்டுக்கு வந்தாலே நிம்மதி இல்லை, நான் ஏன் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில இந்த சனிப்பெயர்ச்சி நிம்மதியை கொடுக்குறாரு. எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா நம்ம மனைவியையும் கணவரோடையும் நம்ம உட்கார்ந்து பேசிக்கிருப்போம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் ஒரு அந்யோன்யத்தையும் கொடுக்குறாரு. இவ்வளவு நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு, ஏன்னா பிரிஞ்சு இருந்தாலும் இந்த காலகட்டத்துல ஒண்ணு சேர்ந்துருவாங்க. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பேர் உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்குறாரு சனி பகவான். குழந்தை பேர் தள்ளி போயிருச்சு, இல்ல நாங்க எவ்வளவு பாத்துட முடியலன்னா இந்த காலகட்டத்துல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. சனி பயிற்சி காலத்துல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா குழந்தை பேருக்கு உண்டான வழி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீங்களே எதிர்பாராத ஒரு சந்தோஷமா இரட்டை குழந்தைகளுக்கு உண்டான வாய்ப்பு கூட நிறைய இருக்கு. நீங்க கண்டிப்பா முயற்சி பண்ணி உங்களோட ட்ரீட்மெண்ட் மூலமா நீங்க முயற்சி பண்ணுங்க. ரொம்பவே முக்கியமான அடுத்த விஷயம் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா சொத்து சேர்க்கை. ஏற்கனவே சொன்ன மாதிரி பூர்வீக சொத்தெல்லாம் வர ஆரம்பிச்சிரும், அது கண்டிப்பா வந்துடும். இல்ல ஏற்கனவே உள்ளத நம்ம என்ன பண்ண போறோம், ஏற்கனவே நம்ம வாங்கணும்னு நினைச்ச இடம்னாலும் சரி, வீடுனாலும் சரி, நம்ம ஏதாவது ஒண்ணு தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கு, கண்டிப்பா வாங்கணும்னு நினைச்சுக்கிருக்கோம், ஆனா ஏதாவது ஒரு தடங்கள் ஆகிக்கிருக்கு, என்ன பண்ண நினைக்கிறவங்களுக்கு மத்தியில கண்டிப்பா உங்களுக்கு அந்த வீடோ இடமோ உங்க பேர்ல முடியும். இந்த காலகட்டம் அது உங்களுக்கு பெரிய உதவியா இருக்க போகுது. இந்த ஒவ்வொன்றையும் யோசிச்சு செயல்படும் போது அது உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பா தான் அதிகமா இருக்குது. ரெண்டாவது வந்து ஆன்மீக வழியில ரொம்ப போகணும்னு ஆசைப்படுவீங்க. முன்னாடி கூட நிறைய நீங்க முன்னாடி சாமி கும்பிட்டு கஷ்டத்தை பட்டதுனால அந்த ஒரு ஆன்மீக வழியில சாமி கும்பிட்றதே உங்களுக்கு பிடிக்காம போயிருக்கும்.
ஆமா என்ன சாமி கும்பிட்டு என்ன பண்ண, எனக்கு நீ என் நிலைமை நீ மாத்தவே மாட்டிக்க, என்னோட ரேஞ்ச் கொஞ்சம் கூட ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி போக மாட்டேங்க, நான் இன்னும் கும்பிட்டு என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெக்ஸான ஒரு மனநிலைமைக்கு நீங்க ஆல்ரெடி போயிருப்பீங்க. ஆனா இப்ப இவர் என்ன பண்றாருன்னா பழையபடி உங்களை ஆன்மீகத்துக்குள்ள இழுக்கிறாரு. ஆன்மீகத்தோட ஆர்வம் அதிகரிச்சு வேறு ஆன்மீக பயணம்னாலும் சரி, கோயிலுக்கு போயிட்டு வந்து தான தர்மம் பண்றதுங்கிற நிறைய விஷயங்களை உங்களுக்கு இவர் கொண்டு வராரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு மன நிம்மதியான தூக்கத்தை அவர் கொடுக்குறாரு. ரொம்ப பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை இவர் கொண்டு வந்து கொடுக்குவாரு. ரொம்ப அள்ளி கொடுக்கவும் இல்லை, இருக்கிறத பிடிங்கி ரொம்ப கஷ்டமான நிலைக்கும் கொண்டு போக மாட்டாரு. ஒரு நார்மலா உங்களை எப்படி நீங்க அன்றாட வேலைக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிம்மதியான இதுதான் இவர் கொடுக்க போறாரு. இது உடல் உபாதைகள்னு சொல்லி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அலைச்சல், பனி சுமை. ஏன்னா நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற பேசுறதா, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க, அந்த இடத்த தக்க வச்சுக்கணும், அதை நீங்க என்ன அதிகப்படுத்தணும்னு சொல்லி பார்க்கும்போது பனிச்சுமை அதிகமா இருக்கும். அந்த ஒரு இடத்துல 2-3 வேலைகள் பார்க்கும்போதுனாலும் சரி, இருசக்கர வாகனத்திலேயே போகிறதுக்குண்டான வேலையா இருக்கும். டிராவல் பண்ணிக்கிட்டே அந்த ரொம்ப உங்களுக்கு அந்த டிராவல் டயனாலேயோ இல்ல வெயில சுத்தணும் நிறைய விஷயம் இருக்கு. இதன் மூலமா உங்களுக்கு அலைச்சல் இருக்கும்போது அந்த சோர்வுனால நீர்ச்சத்து கம்மியாகிறதுனால உள்ள பாதிப்பு தான் உங்களுக்கு அதிகமா ஏற்படும். நீங்க இதுல மட்டும் கவனத்துல கொண்டு வந்து கொஞ்சம் உங்கள் உடல்நிலையை கூடுதல் அக்கறை காட்டி தெளிவா உங்கள் உடல்நிலையை பராமரித்து வந்தாலே உங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்களுக்கு வராது. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு கடவுளின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூரணமாக கிடைக்கும். சிம்மராசியில வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடமான அஷ்டமத்து சனியில வந்து சனி பகவான் வந்து பயிற்சி ஆகிறாரு, சஞ்சாரிக்கிறாரு. இதனால என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர போறாருன்னு பாத்துருவோம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய காலம்தான். எல்லா வகையிலுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏதாவது ஒரு இப்ப அஷ்டம சனி நடக்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயம் தொழில் தொடங்குன்னு நினைச்சா கூட இப்போதைக்கு கொஞ்சம் தொழில் தொடங்க வேணா, கொஞ்சம் தாமதப்படுத்தி பார்க்கலாம். இல்ல ஏற்கனவே இல்ல தொழில் நல்லா போய்க்கு இருக்கு, அது கொஞ்சம் பரவாயில்ல, நீங்க அதே மெயின்டைன் பண்ணுங்க. புதுசா தொழிலோ புதிய வேலை எதுவுமே இப்போதைக்கு வேண்டாம், எல்லாமே கொஞ்சம் தாமதப்படுத்தி பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே உள்ள தொழிலும் வேலையும் போகும். இல்ல புதுசா தொழில் பிரான்ச் போகணும்னு நினைப்பீங்க, பிரான்ச் வேண்டாம், ஏன்னா இருக்கிற இது போகுதும். அப்புறம் வேலையில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த வேலை வேண்டாம், எனக்கு மேலிடத்துல ரொம்ப ப்ரெஷரா இருக்கு, எனக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு டார்ச்சல் மாதிரியான ஒரு நிம்மதி இல்லாம சூழ்நிலை இருக்குதுன்னா இந்த காலகட்டத்தை உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குறாரு. ஆனா புதுசா எந்த முயற்சியுமே வேண்டாங்கிறத சொல்றாரு. இருக்கிறத வச்சு அதற்கு ஏத்த மாதிரியான ஒரு சூழல் நீங்க கொண்டு போகணும். இதற்கடுத்து ஒரு ஒரு முதல் ஒரு கொஞ்ச நாள் அப்படித்தான் இருக்கும். போக போக உங்களுக்கு அதோடைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். இதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். தொழில் வேலையில நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இருக்கிற வேலையில ஏற்கனவே உள்ளதுல அதன் மூலமா உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்க வெளி வேலைக்கு போனா இந்த வேலையை விட்டுட்டேன் நான் வெளி வேலை கண்டிப்பா முயற்சி பண்ண போறேன்னு சொல்லாதீங்க. இந்த இருக்கிற வேலையிலேயேவும் உங்களுக்கு வெளியில ஏதாவது வெளி மாநிலத்துக்கோ வெளிநாடுக்கோ அவங்களே டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. நீங்களா போய் கேட்டோ அல்லது வேற இடத்துக்கு நீங்க போகணும்னு சொல்லியோ அந்த மாதிரி எந்த முயற்சியுமே நீங்க பண்ணாதீங்க. அப்படி இது பண்றது மூலமாவே உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கான அடுத்த முன்னேற்றத்துக்கான பாதை ஆட்டோமேட்டிக்கா போக ஆரம்பிச்சிடும். இன்னொன்னு வந்து குடும்ப உறவுகள்னு சொல்லி பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன சண்டை வாக்குவாதங்கள் வரும். என்னன்னா நீங்க அதாவது என்னதான் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு கரெக்டா பேசிக்கிட்டு ஓரளவு ரெஸ்பான்சிபிளா இருந்தாலுமேவும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஈஸியா அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி ஈஸியா பேசிடுவீங்க. அந்த பேச்சை மட்டும் நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா போதும். ஆனா என்ன இருந்தாலும் அவங்க உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்களை எந்த அளவு பண்ணுவாங்கன்னா நீங்க என்னதான் பேசினாலுமேவும் அடுத்த செகண்ட் அதை மறந்துட்டு பழையபடி உங்ககிட்ட உங்களுக்கு என்ன வேணும் என்ன தேவை வேணுமோ அதைத்தான் நிறைவேற்றுவாங்க. நீ கோவப்பட்ட நானும் கோவப்பட்டேன், நீ உன் இஷ்டத்துல இருக்க நான் என் வழியில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஈகோலாம் அங்க இருக்காது. அந்த ஈகோ ஒரு செகண்ட் 2 செகண்ட் நினைப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு சண்டை போட்டுக்கணும், ஒரு பிள்ளைகளுக்காக யோசிக்கிறோம், சரி என்ன இருந்தாலும் அந்த ஒரு ஒற்றுமையை நீங்க விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நீங்க பேசுற வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருக்கும். ஏன்னா நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ரொம்ப காயப்படுத்துற மாதிரியான ஒரு பேசு உங்ககிட்ட இருந்து வரும். ஆனா ரொம்ப போல்டான தைரியமான ஒரு பர்சன் நீங்க. எந்த ஒரு இடத்துலயும் மத்தவங்க யோசிச்சு செய்யக்கூடிய விஷயத்த நீங்க யோசிக்காம பரவாயில்ல இது பண்ணுவோம், இதை நம்ம பண்ணதானே போறோம், என்ன நம்ம யோசிப்போம், யோசிச்சு உடனே பண்ணணும், உட்காந்து தாமதப்படுத்திக்க இருக்க கூடாது, தைரியமா பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுதான் உங்களை நிறைய விஷயத்துல ஒரு போல்டா நல்ல உங்க மேல ஒரு நம்பிக்கையை காட்டும். உங்களுடைய பேச்சு மட்டும் கவனமா இருந்தால் போதும். மற்றபடி உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனைகளும் இல்லாம ஒரு என்ன சொல்லணும்னா குடும்ப வாழ்க்கை நல்லபடியா போகும். அதே மாதிரி உங்கள் குழந்தைகள் வச்சு பார்க்கும்போது குழந்தைகள் மேல வந்து உங்களுடைய ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் திணிக்காதீங்க. ஏன்னா பிள்ளைங்க கண்டிப்பா எனக்கு படிச்சுதான் ஆகணும், இது கண்டிப்பா படிக்கணும், நீ எதுக்கு அந்த டைம்ல படிக்காம இருக்க, படி 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 உட்காந்து எழுதுன்னு சொல்லி அந்த ஃபோர்ஸ் மட்டும் கொஞ்சம் பண்ணாதீங்க. கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பிள்ளைங்களை கொஞ்ச நேரம் விளையாட விட்டோ ஆனா படிக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நீங்க அவங்களுக்கு எடுத்து சொல்லணும்.
எப்படின்னா கொஞ்சம் கோபப்படாம கொஞ்சம் நிதானமா இந்த மாதிரி விஷயம் கண்டிப்பா நீங்க படிச்சுதான் ஆகணும். ஏன்னா நீங்க கண்டிப்பா ஒரு சிலர் வந்து நல்லா படிச்சு அடுத்தடுத்த வேலைக்கு போயிருப்பீங்க. ஆனா நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா உங்கள் குழந்தைகள் கண்டிப்பா படிக்கும்னு நினைச்சு அதன் மூலமா அதிகமா ஸ்ட்ரெஸ் கொடுப்பீங்க. ஆனா உங்க பிள்ளைங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, மேக்சிமம் நீங்க ஈஸியா அவங்கள்ட்ட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாலும் சரி, அவங்க ஒன் டைம் அந்த கிளாஸ்ல படிக்கிறதே ஒரு வீட்ல வந்து ரிவைஸ் பண்ணாலேவோ அது வச்சே அவங்க எக்ஸாம் எழுதிருவாங்க. ஒரு நல்ல படிக்கிற பிள்ளைங்களா தான் இருப்பாங்க. நீங்க போட்டு அவங்கள ரொம்ப ப்ரெஷர் பண்ணாம இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்க படிப்பு விஷயத்துல அவங்க என்னைக்குமே குறை வைக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில அவங்க ரிவைஸ் பண்றது மூலமாவோ ஏதாவது ஒரு வகையில அவங்க அந்த மார்க்க பெர்சன்டேஜ் அவங்க எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. படிப்புல கம்மி பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்திருப்பாங்க. ரொம்ப புவரா படிக்கிறது, ஃபெயில் ஆகுறது, மார்க் கம்மியாகிறதுங்கெல்லாம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல அடுத்தடுத்து அவங்க மார்க் எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. எப்படி 5 பாடத்திலயுமே ஃபெயில் ஆனா எப்படிப்பா பாஸ் ஆனா அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இனி வரும் காலத்துல அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும். சோ நீங்க ப்ரெஷர் பண்ணாம இருந்தாலே அவங்க அடுத்து படிக்க ஆரம்பிச்சு நல்ல ஒரு அவங்களோட கல்வியோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். டீச்சர்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச பிள்ளையா இருப்பாங்க. ரொம்ப பிடிச்ச பிள்ளை. சரி ஓகே நீ என்னதான் ஃபெயில் ஆனாலுமே ரொம்ப பிடிச்ச பிள்ளையா இருந்து நல்ல மார்க் எடுத்து அவங்க அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாங்க. அதிகாரத்துக்கோ இல்ல நீ எனக்கு பயந்துதான் ஆகணுங்கிற ஒரு எந்த ஒரு ஈகோக்குமே அவங்க கட்டுப்பட மாட்டாங்க. பாசமா சொல்லுங்களேன் கட்டுப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப அருமையான படிப்பு இருக்கு. ரெண்டாவது இப்ப நீங்க ஏதாவது ஒரு இப்ப ஏற்கனவே இடம் வாங்கியிருப்பீங்க. அந்த இடத்துல வந்து ஏதாவது வீடு கட்ட நினைச்சீங்கன்னா இப்போதைக்கு தாமதப்படுத்திருங்க. இப்போதைக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு முதலீடு போகணும்னு நினைச்சாலோ இதை புதுசா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலோ ஏதாவது ஒரு வகையில ஒரு தடங்கள் மாதிரி உங்களுக்கு தட்டி வர மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். அதனால இப்போதைக்கு தாமதப்படுத்திருங்க. அடுத்து கொஞ்ச காலம் ஆகட்டும். அதற்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கலாம். எடுத்தோடனே நான் வந்துடணும் இல்ல நம்ம எடுத்தோடனே இந்த முடிவு எடுப்போம் அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம். அதனால கொஞ்சம் கவனமா பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையுமே செய்யுங்க. இன்னொன்னு வந்து இப்ப நீங்க ஏற்கனவும் வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் அதிகமா மேற்கொள்வீங்க. இனிமே கொஞ்சம் வெளியூர் பயணங்களா மேற்கொள்ளும் போது கொஞ்சம் கவனம். வண்டி வாகனத்துல எல்லாம் போகும்போது எச்சரிக்கையா போங்க, கவனமா போங்க. ஹெல்மெட் எவ்வளவு தூரம் ஹெல்மெட் போறீங்களோ அவ்வளவு தூரம் நல்லது. அதே மாதிரி ஒரு எப்பயுமே சொல்ற மாதிரிதான் நீண்ட தூரம் பயணம் இரவு நேரத்துல நீங்க பயணம் மேற்கொள்றீங்க அப்படின்னா தயவு செய்து குலதெய்வத்தோட திருநீரோ குலதெய்வத்தோட கோவில இருந்து அந்த எலுமிச்சம்பழம் ஏதேனும் உங்க பையில இருந்துகிட்டே இருக்கணும். அது உங்களை பைக்ல இருந்தாலும் சரி எதுல இருந்தாலும் சரி கண்டிப்பா வச்சிருங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா பாதுகாப்பு கவசம் மாதிரியான விஷயமா இருக்கும். உங்களோட உடல்நிலையை நான் பார்க்க போறது அந்த டென்ஷனால உள்ள தலைவலி கண்வலி தான் உங்களுக்கு இருக்கும். கண்வலி ரொம்ப போன் யூஸ் பண்ணுவீங்க, தூக்கம் ரொம்ப போன் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த நிம்மதியான தூக்கத்தை அந்த காலகட்டத்துல அவர் கொடுக்க போறாரு. சோ நீங்க அப்படிங்கும்போது உங்கள் தலைவலியும் கண்வலியோட பாதிப்பு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். சோ இனி வரும் காலங்கள கவனமா இருங்க. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு முழு ஆரோக்கியத்தையும் குடும்பத்துக்கு பெரிய ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். கன்னிராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல வந்து சஞ்சரிக்கிறாரு. கண்டக சனி வந்து விலகுது. இது எந்த மாதிரியான பலனை கொடுக்குதுன்னு பார்த்தோம்னா தொழில லாபத்தை கொடுக்குறாரு. ஏன்னா தொழில வந்து நீங்க ஏற்கனவே பண்ணிக்கிருக்கீங்க, தொழில்ல சூப்பரா லாபம் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப டவுனா போயிருந்துச்சு. பேசாரில இந்த தொழிலை எடுத்துடலாம், எதுக்கு நம்ம இந்த தொழில் எடுத்துக்கிட்டு இந்த தொழில் நம்ம எடுத்துருவோம். ஏன்னா இருக்கிற பணமும் போய்க்கு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு கூட போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இப்ப நீங்க யோசிச்சுக்கிருப்பீங்க. ஆனா சனி பயிற்சி என்ன செய்யுது அப்படின்னா அவரு நீ இருக்கிற தொழில நீ பார்க்கவே ஆரம்பி, உனக்கு நான் வருமானத்தை கொடுக்குறேன் லாபத்தை கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஓகேங்களா? நீங்க புதிய தொழில் தான் தொடங்கக்கூடாது. இருக்கிற தொழில இனி வரும் காலங்களா பாத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு அவர் ஒரு வருமானத்தை கொடுக்க போறாரு, லாபத்தை கொடுக்க போறாரு. உங்களுக்கு கூடுதல் கொஞ்சம் ஒரு தைரியத்தை கொடுக்குறாரு. நீ பண்ணு நான் பாத்துக்கிறேன். ஆனா புதிய தொழில் மட்டும் இப்போதைக்கு வேண்டாங்கிற ஒரு இதை கொடுக்கும்போது நீங்க நம்பிக்கையா இருக்கிற தொழில் அது எவ்வளவு பெரிய நொடிஞ்சு போய் இருந்தாலும் சரி உங்களால அதை மறுபடியும் மேன்மேலும் கொண்டு வர முடியும். அதன் மூலமா ஒரு நல்ல பாதையை அவர் காமிக்கிறாரு. அதுலயே நீங்க வேலை பாக்குறீங்க, வேலை பாக்குற இடத்துல ஏற்கனவே இருக்கிற இடத்துல உள்ள பிரஷர் மூலமா வேற வெளியில இடத்துக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா வேண்டாம். இப்போதைக்கு எதுவுமே வேணாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. உங்கள் மேல் அதிகாரியோடயுமே உங்களுக்கு இணக்கமாகும். அவங்களே உங்களோட வந்து நட்பு பாராட்டுவாங்க. சரி ஓகே ஒரு பிரச்சனையும் அதாவது ஒரு பிரச்சனையும் ஏதாவது ஒரு வகையில ஒரு வாக்குவாதம் மூலமா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்துல சரியாகி சக ஊழியர்களுடனும் மேல் அதிகாரிகளுடனும் ஒரு இணக்கம் ஏற்படும். ஒரு நட்பு பாராட்டுறமான சூழ்நிலை உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஏற்படும். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். ஏன்னா அதுவே உங்களுக்கு மனமாற்றத்தை கொடுக்கும். சரி ஓகே வேண்டாம் நம்ம வந்து வேலையே பார்ப்போம், கொஞ்ச நாள் பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம புதிய வேலைக்கு முயற்சி பண்ணுவோங்கிற எண்ணத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். சோ இந்த காலகட்டத்துல கொஞ்சம் பொறுமையா இருங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க ரொம்ப போராடி ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் ஒரே போல போராடிதான் அந்த டைம் நீங்க வந்திருப்பீங்க.
அப்படி இருக்கும்போது சில டைம் சண்டைகள் இருந்தாலுமேவும் நீங்க ரொம்பவே விட்டு கொடுக்குற ஒரு பர்சன் தான். ஏன்னா ரொம்பவே நீங்க என்ன சொன்னீங்க, ரசிச்சு வாழக்கூடிய ஒரு பர்சன், எதனால விட்டு கொடுத்து போவீங்க. அப்படி உள்ளவங்களுக்கு ஒரு ஒற்றுமையான ஒரு குடும்ப சூழல் அமைப்பு தான் இருக்கும். குடும்பத்தை வச்சு பார்க்கும்போது எந்தவித பிரச்சனைகளுமே கிடையாது. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில முன்னாடி இருந்த பிரச்சனைனாலும் அதை நீங்க பேசியே சரி பண்ணிடுவீங்க. இல்ல நம்ம பரவாயில்ல பாத்துக்கலாம், எதுக்கு இது பெரிய பிரச்சனையா கொண்டு போகட்டும், அது யாரு பிரச்சனை என்னன்னாலும் பரவாயில்ல, தாய் தந்தையரோட பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல உங்களுடைய வாழ்க்கை துணை குடும்பத்தோட பிரச்சனை, அவங்க சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைய நீங்க ஒண்ணுமே பண்ணாம ஏதாவது ஒரு பழிய தூக்கி போறதுனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதை நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. நம்மளுக்கு எப்பவுமே இப்படித்தான் நடக்குமானா இனி வரும் காலங்கள்ல அந்த மாற்றங்கள் வராது. உங்களை பத்தின ஃபுல் புரிதல் மத்தவங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரொம்ப நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஒருத்தவங்களை பத்தி புரிஞ்சிருப்பீங்க, ஒரு நல்ல விதமாவே புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். அது ஆனா அவங்க சில விஷயங்கள் நம்ம தெரிய வர ஆரம்பிக்கும். அவங்க உங்களுக்கு அகேன்ஸ்டாவோ இல்ல ஏதோ ஒரு வகையில உங்களை பத்தி பேசின விஷயமா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் அவர் சனி பகவான் உங்களுக்கு தெரியப்படுத்த ஆரம்பிப்பாரு. அது உண்மையான நெருக்கமான ஒரு உறவு, அவர்கள் உங்கள்ட்ட உண்மையா இருந்தாங்கன்னா அவங்களுடைய உண்மை தன்மையை புரிய வைப்பாரு. அப்படிங்கும்போது உங்கள் உறவு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அது எந்த உறவுனாலும் இருக்கட்டும், நெருக்கமான உறவு, மனைவியா இருக்கட்டும், தாய் தந்தையோ இல்ல நண்பர்கள், எந்த வட்டாரம்னாலும் இருக்கட்டும். இது உங்களுக்கு ஒரு உண்மை இல்லாத இது காதலர்களும் எடுத்துக்கலாம். நீங்க லவ் பண்றீங்க, ரொம்ப ஒரு நல்ல ஒரு நீ என்னை போல யாரும் உனக்கு உண்மையா கிடையாது, உன்னை போல யாரும் எனக்கு உண்மையா கிடையாதுன்னு ஒரு போர்டிங் போய்க்கு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, உண்மையா இல்லாதவர்களுக்கு ஏன் இவங்க உண்மையா இல்லாமதான் இருக்காங்கிறத இன்னொருத்தவங்களுக்கு தெரியப்படுத்துவாரு. உங்களுக்கு தெரியப்படுத்த ஆரம்பிச்சாரு. உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களுடைய பார்ட்னரோ உண்மையா இல்ல, இப்படி இருக்கிறாங்கன்னு பட்சத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில தெரியப்படுத்துவாரு. இல்ல நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க உண்மையா இல்லைங்கிறத அதையும் அவங்களுக்கு தெரியப்படுத்துவாரு. உங்க வாயில இருந்து ஏதாவது ஒண்ணு உளறி எதன் மூலமாவது அவங்களுக்கு தெரிய வரும். சோ அந்த ஒரு நெருக்கமானவர்களுடைய பற்றிய புரிதல் வந்து இந்த காலகட்டத்துல அவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அது நன்மையோ தீமையோ அதை சமாளித்து அடுத்த கட்டத்திற்கு போறதுக்குண்டான சூழலையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. புதிய முதலீடுகளை மட்டும் தவிர்த்துருங்க. புதிய நட்பு வட்டமும் வேண்டாம். இந்த காலகட்டத்துல புதிய நட்பு வட்டம் வேண்டாம். கூட்டு தொழில், புதிய பார்ட்னர்ஷிப் பண்றோம், இல்ல நான் வந்து ஏதோ ஒரு கம்பெனியோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போ இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப், இல்ல சொந்தத்துல யாரோ ஒருத்தர் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்றோம் அப்படின்னா தயவு செய்து இந்த காலகட்டத்துல வேண்டாம். கொஞ்சம் தாமதமாகட்டும். இந்த காலகட்டத்துல பண்ணீங்கன்னா நண்பர்களுக்குள்ள பண்ணாலும் சரி, அது ஏதாவது ஒரு பண ஏமாற்றத்துல கொண்டு போய் முடிகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்ல உறவுகள் கூட, ஏதேனும் ஒரு உறவுகள், யாராவது ஒரு உறவு கூட சேர்ந்து பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். அது தொழில மட்டும் கிடையாது, பொதுவாவேவும் சொல்றேன். ஏதேனும் ஒரு வகையில வாக்குவாதமோ ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடோ பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இந்த டைம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த செயலை நான் எடுத்து இதை முடிக்காம நான் விட மாட்டேன், இதை நான் கண்டிப்பா பண்ணிதான் ஆவேன்னு சொல்லி நீங்க ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும்னு நினைப்பீங்க. அதை ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி பாதி தூரம் வந்தது டிராப்ல இருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல அதையும் நீங்க பண்ணி முடிச்சிருவீங்க. ஏன்னா கல்வியில இருந்து எல்லாமே உங்களுக்கு நல்லதை தான் கொடுக்குறாரு. நீங்க கவனமா இருக்க வேண்டியது எப்படின்னா உறவுகளுக்கு மத்தியிலும் தொழில் வேலையிலையும் தான் நீங்க கவனமா இருக்கும். அது வேலையில வந்து இருக்கிற வேலை இருந்தாலும் ஓகே, ஆனா புதிய தொழில், புதிய முதலீடு, ஏதாவது ஒரு வகையில புதிய இன்வெஸ்ட்மெண்ட் போறீங்கன்னா அதுலதான் நீங்க கவனமா இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் தெளிவா யோசிச்சு ஒவ்வொரு முடிவையும் தெளிவா எடுங்க. மேலும் உங்களுக்கு உடல் உபாதைகள்னு சொல்லி நான் சொல்றது, உங்களுக்கு இதய கோளாறு பிரச்சனைகள், தொண்டை வலி பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். ஏற்கனவே இருந்து இல்ல பரவாயில்ல நம்ம இதை போய் என்னத்த பார்க்க, சின்ன பிரச்சனையாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்காம விட்டுருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் தயவு செய்து பாருங்க. பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போகாதீங்க. இதையே பார்த்து வேமா அதுக்கு எவ்வளவு வரைக்கும் சரி பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் அதை சரி பண்ணிடுங்க. வேற எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு இல்லை. நீங்க என்ன மாதிரியான வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க வழிபாடக்கூடிய தெய்வம் வந்து மெயினா நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் அம்மன் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு மேக்சிமம் நீங்க ஆன்மீகத்துல இல்லாம இருந்து இப்ப பழையபடி ஆன்மீகத்துக்கு வர ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய ஆன்மீக பயணம் எங்கனாலும் சரி, நான் என் கோயில கூட நான் இருக்க சரியா இருக்கேன் மாதிரி சொல்லுவீங்க இல்லையா, இந்த பாதிப்பு நிறைய இருக்கும்போது நான் என்ன சொல்றேன்னா, உங்களால முடிஞ்சிச்சுன்னா எங்க இருந்தாலும் சரி, பக்கத்துல ஒரு அம்மன் கோவில், இல்ல இந்த விருதுநகர் மாவட்டம்னா இருக்கங்குடி மாரியம்மன் கோயில், விருதுநகர் மாரியம்மன் கோயில்ல நீங்க போய் ஒரு ஹாஃப் டே இருங்க. அதே மாதிரி உங்க ஊர் பக்கத்துல எந்தெந்த கோயில்ல அம்மன் கோயில் கொஞ்சம் இதா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா போய் ஒரு ஹாஃப் டே இருங்க. ஒரு என்னைக்கு வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ இந்த டேல போய் ஒரு ஹாஃப் டே ஃபுல்லா இருங்க. அங்க கோயிலுக்குள்ளேயே இருக்கணும், வெளியிலேயே வரக்கூடாது. கோயிலை சுத்தி கோயிலுக்குள்ளேயே தான் இருக்கணும்.
இந்த மாதிரி இருங்களேன். உங்களுக்கேவும் அந்த ஒரு ஒரு உங்களை சுத்தி இருக்கிற பேட் வைப்ரேட்னாலும் சரி, இல்ல உங்களுக்குரிய ஒரு ஏதாவது ஒரு வகையில மன அழுத்தம் இருக்கும்ல. ஏன்னா இந்த டைம்ல உங்களுக்கு அந்த மன அழுத்தம், மனச்சோர்வு இருக்கும். ஏன்னா எல்லாமே ஏதோ ஒரு வகையில ஓடிக்கிட்டே இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ரொம்ப அழுத்தத்தை கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். ஆன்மீகம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ரொம்ப சிறந்த ஒரு பெரிய வழி. இந்த இதை நீங்க பயன்படுத்திக்கிட்டு போக ஆரம்பிச்சாலே உங்களுடைய லைஃப் நார்மலா ஓட ஆரம்பிச்சிடும். உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். சோ கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூரணமா கிடைக்கும். துலாம் ராசி, அதாவது 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்துல வந்து சனி பகவான் சஞ்சாரம் பண்றாரு. இவர் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கிறாருன்னா, நீ வந்து சனி பயிற்சியில வந்து உனக்கு மொத்த பலன் நிறைய பலன் நான் தான் உனக்கு கொடுக்க போறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா நீ எடுத்துக்கோன்னு சொல்லி பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ராசியில வந்து நம்ம துலாம் ராசி மெயினான ராசி. இந்தாப்பா வந்துக்கோ, எல்லா வித பிரச்சனையும் நான் நீக்கி கொடுக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில நடக்க போகுது. ருண ரோக சத்ரு, அதாவது கடன் தொல்லைனாலும் சரி, எதிரிகள் தொல்லைனாலும் சரி, இல்ல நோய் தொல்லைனாலும் சரி, எல்லா இதுலயும் விடுவிக்காங்க. வந்து கடன் தொல்லையில பார்த்து கடனே வாங்க மாட்டீங்க. நீங்க கடன் வாங்குறதுக்குன்னா ரொம்ப யோசிப்பீங்க. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா கடன் அதிகமா வாங்கிருவீங்க. ஏன்னா நீங்க பரவாயில்ல கடன் தானே வாங்குவோம் எங்கனாலும் கடன் வாங்குவோம், இப்ப நான் சமாளிப்போம், இப்ப நான் கெட்டுவோம், வட்டினாலும் பரவாயில்ல கெட்டுவோம், அது கெட்டுவோம் இது கெட்டுவோம், ரொம்ப அசால்ட்டா கடன் வாங்கிட்டீங்க. இந்த கடனை எப்படி அடைக்க இப்பதான் உங்களுக்கு அந்த யோசனையே வரும். இந்த கடனை எப்படி அடைக்க, எப்படி நான் கெட்ட போறேன்னே தெரியல, எதுக்கு நான் இவ்வளவு கடன் வாங்கினேன், என்ன யோசனையில நான் வாங்கினேன், எந்த நம்பிக்கையில நான் வாங்கினேன் அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு இப்பதான் வரும். ஏன்னா இதுக்கு மட்டும் ரொம்ப அலட்சியம், கடன் தானே வாங்குவோம், கடன் தானே கொடுப்பாங்களா வாங்குவோம் அப்படின்னு மாதிரி நிறைய வாங்கிட்டீங்க. ஆனா அந்த கடன் செலுத்துறதுக்கு உண்டான ஒரு ஒரு யோசனையே உங்களுக்கு இருக்காது. இப்பதான் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சோ இந்த சனி பகவான்ல பயிற்சி காலத்துல அவர் என்ன பண்றாருன்னா கடன் எல்லாத்தையும் அடைக்கிறதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஒரு பாதையை காமிக்கிறாரு, இந்த வழியில போ உனக்கு கடன் அடையும், இந்த வழியில போ உன்னோட தொழில் மேம்படும் சொல்லி. அப்படிங்கும்போது கடன் அடையும். ஏன்னா தொழிலும் வேலையிலும் ஒரு ஒரு வருமானத்தை அதிகமா கொடுக்குறாரு. தொழில நீங்க ஏற்கனவே தொழில் பாத்துக்கிருக்கீங்க, இந்த தொழில் எனக்கு பிடிக்கல, வேற புதிய தொழில் ஆரம்பிக்கிறோம்னா அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம புதிய தொழில் ஆரம்பிப்போம்னு சொல்லி புதிய தொழில் ஸ்டார்ட் பண்றீங்க. இந்த டைம்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், அது ஒரு பெரிய வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்க போகுது, நீங்க எதிர்பாராத ஒரு லாபத்தை கொண்டு வந்து கொடுக்க போகுது. அதே மாதிரி ஒரு வேலையில இருக்கீங்க, இப்ப உள்ள காலகட்டத்துல உங்களுடைய வேலை அளவு எப்படி இருக்கு தெரியுமா, யாருனே என்னாலும் கோவப்பட்டுக்கிட்டு அதாவது சிடுசிடுன்னு இருப்பீங்க. ஏன் சிடுசிடு இருக்கேன்னு உங்களுக்கும் தெரியாது, ஏன் கோவப்பட்டீங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நீங்க இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு யோசனை மன அழுத்தத்துல ஏதாவது ஒரு என்ன பேசணும்னே தெரியாத ஒரு விஷயத்த நீங்க பேசிக்கிட்டு அதன் மூலமா கோவப்பட்டுக்கிருக்கீங்க. ஆனா இனி வரும் இந்த சனி பகவான் பயிற்சி காலத்துல அது மாற்றம் ஏற்படும். இல்ல பரவாயில்ல நீ கோவப்படியா, சரி ஓகே நீ இனிமே கோவப்படாத, இனிமே இந்த மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துரும்னு சொல்லி வேலையில இணக்கமா ஏற்படுவாங்க. சக ஊழியர்கள் உங்களுடைய அந்த ஒரு ஒற்றுமையோட நட்பா பாராட்டுவாங்க. ஏன்னா உங்களை வந்து எந்த ஒரு சூழ்நிலையுமே சரி, உங்களுடைய நீங்க வேலை பார்க்குற இடத்துல உள்ள மேல் அதிகாரியோ அந்த முதலாளியோ உங்களை விட்டுறணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க கடின உழைப்பாளி, எவ்வளவு எஃபர்ட் போட்டனாலும் பரவாயில்ல, என் வேலையை நான் கரெக்டா முடிச்சிருவேன், எவ்வளவு கடினமான வேலையானாலும் இருக்கட்டுமே, அதற்காக நீங்க என்னன்னாலும் பண்ணுவீங்க. உங்களால முடியாத பட்சத்திலுமே அந்த வேலையை நான் முடிச்சு கொடுக்கணுங்கிற ஒரு தெளிவான சிந்தனையோட நீங்க எப்பவுமே இருப்பீங்க. அதனால உங்க வேலையில என்னைக்குமே நீங்க குறை வைக்கவே மாட்டீங்க. ஆனா ஏன்னா அதே வேலையில தான் இருப்பீங்க. ஒரு வேலை மாற்றம் வருதுப்பா, ஆனா இதோட சம்பளம் அதிகமா வருது, ஆனா வேற ஊர் போகணும் அப்படின்னா போக மாட்டீங்க. நீங்க எந்த வேலையில இருக்கீங்களோ நான் அந்த வேலையை தான் போகும். புது இடம் மாற்றம் வந்தாலே உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். எனக்கு இது பிடிக்கவே மாட்டேங்க, நான் பரவாயில்ல நான் பழைய வேலையிலேயே இருக்கேன், நான் பழைய இதுல இருக்கேன்னு ஒரு யோசனை மட்டும் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா ஒரு வேலையை விட பெஸ்டான ஒரு வேலையும் அதிக சம்பளமும் அதிக ரெஸ்பான்சிபிள் பொறுப்பு எல்லாமே அதிகமா இருக்கிற ஒரு வேலை கிடைக்கும் போது உங்களுக்கு அது ஃப்ரைட் ஃபியூச்சருக்கு கொண்டு போய் முடியும். சரியா, ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு போய் முடியும் போது அதை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். அதை கொஞ்சம் யோசிச்சு அதுக்குண்டான வழிக்கு போற உண்டான ஒரு பாதையை இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதன் மூலமா கடன் அடையும். சரி உங்க கடன் அடையும், நீங்க யாருக்காவது கொடுத்துருப்பீங்களா, அந்த கடன் வருமா அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல வரும். நீங்க போய் அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, அவங்களா கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீங்களே மறந்துருப்பீங்க ஒரு சிலருக்கு, சரி நான் அந்த கடன் கொடுத்தனே அப்படின்னு நீங்க அவங்க வந்து கொடுக்கும் போது நான் உங்களுக்கு கடன் கொடுத்தனானே ஞாபகம் வரும். ஒரு 5 ரூபா இருந்தாலும் சரி, ஒரு 50,000 இருந்தாலும் சரி, உங்களை கொண்டு வந்து திருப்ப கொடுத்துருவாங்க. இந்தாப்பா அவங்களுக்கு கொடுக்கணும்ல கடன், நான் மறந்துட்டேன் சாரின்னு சொல்லி திரும்ப கொடுப்பாங்க. சோ கடன் சரியாயிரும், முன்னேற்றத்தை கொடுக்க தொழில் லாபத்தை கொடுக்குறாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சரியாகுது. அடுத்து எதிரிகள், ஏன்னா நீங்க ஒரு எப்படி பர்சன்னா வளர்ந்தாலும் குழந்தைங்கிற மாதிரியான ஒரு பர்சன் தான் நீங்க. ஆனா ஈஸியா எதிரிகளை சம்பாதிச்சிருவீங்க. ரொம்ப ஷார்ட் டெம்பர், உண்மையா சொல்ல போனா ஷார்ட் டெம்பர். ரொம்ப வேலையில இருந்து எல்லாம் பாப்பீங்க, நல்ல மனுஷர் தான், நல்ல மனுஷன் தான், எல்லாரோடையும் நல்லா பழக்கமாவீங்க, எல்லாமே செய்வீங்க. ஆனா ஒரு சொல் பொறுக்க மாட்டீங்க.
என்னைய பார்த்து இப்படி அதென்ன என்னைய பார்த்து இப்படி சொல்றது, அவ ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நீங்க கண்டிப்பா கோவப்படுவீங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னே புரிஞ்சுக்காம நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டுங்கிற மாதிரியான கோபத்துல இருப்பீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் பேசி ரிலைஸ் பண்ணிட்டு, ஓ நான் தான் கொஞ்சம் கோவப்படணும், ஐயோ சாரி அப்படின்ட்டு பழையபடி அவங்கள்ட்ட போய் பேசுறதுக்கு நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரியான இருக்கிற பெர்சனுக்கு இந்த சனி பயிற்சி தெளிவான யோசிக்கும் திறனை கொடுக்குறாரு. சரியா? இந்த கோவத்தை குறைக்கிறாரு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையை அதிகரிக்கிறாரு, குழந்தைகளுக்கு மத்தியில ஒரு நல்ல படிப்பையும் அதன் மூலம் ஒரு உங்களுக்கு பேரும் குழந்தைகளால உங்களுக்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்க போகுது. எல்லா விதத்திலயும் ஒரு நல்ல ஒரு சனி பெயர்ச்சி, எல்லா விதத்திலயும் சூப்பரா இருக்காரு. சொத்துகள் வாங்கினாலும் சரி, ஏதாவது ஒரு எந்த வேணாலும் சரி, சொத்துக்கள் வாங்குறது, சொந்த வீடு வாங்குறது, இடம் வாங்குறதுன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்குமே அவர் சப்போர்ட்டா இருக்கிறாரே. இன்னும் ஏதாவது ஒரு புதிய தொழில் பண்றீங்க, நீண்ட நாளா இந்த விஷயம் எனக்கு நீண்ட நாளா நான் இதை நடத்தணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனா எனக்கு நிறைவேறவே மாட்டேங்குன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இப்ப நீங்க யோசிக்கிற நிகழ்ச்சி, யோசிக்கிற விஷயத்த நடத்துவீங்க. வீட்டுல சுபகாரியங்கள் தான், சுப விரயம், மங்கள காரியம் தான் வீட்டுல எப்பவுமே இந்த காலகட்டத்துல நடக்கவே போகுது, நடந்துகிட்டே தான் இருக்கும். திருமணம்னாலும் சரி, குழந்தை பேருனாலும் சரி, ஏஜ் அட்டம்ன்றதுன்னு ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து உங்கள் வீட்டுல அடுத்தடுத்து நடக்க போகுது, நல்ல விஷயங்களா நடக்க போகுது. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இனி வரும் காலம் சனி பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க போறாரு. அதனால நீங்க கடவுள் வழிபாடக்கூடிய தெய்வம் வந்து சனி பகவான் வழிபாடு பண்ணுங்க, மேலும் விநாயகர் வழிபாடும் பண்ணுங்க. பண்றது மூலமா உங்களுக்கு பேரும் புகழும் நிச்சயமா கிடைக்கும், மேலும் கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். விருச்சிக ராசி, விருச்சிக ராசிக்கு வந்து பாத்தீங்க அர்த்தமஷ்டம சனி வந்து விலகுறாரு. 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துல வந்து நம்ம சனி பகவான் வந்து சஞ்சரிக்கிறாரு. அதனால என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குறாருன்னு பார்த்தோம்னா, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற ராசிகளை ரொம்ப நான் உசுர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதேவும் ஏதோ ஒரு பிடிப்பு இருக்குதாங்கிறத பார்க்கத்தான், என்னன்னு தெரியல, என் உசுர் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எதுவுமே எனக்கு இல்ல, லைஃபே விரக்தியான மனப்பான்மையில இருக்கிற ராசி மெயினானது வந்து நம்ம விருச்சிக ராசி தான். என்ன பயிற்சி என்னன்னாலும் நடக்கட்டும், எனக்கு எந்தவித மாற்றமே என் லைஃப்ல ஏற்படலை, நீங்க இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஆனா எந்த ஒரு மாற்றம் ஏற்படல, நான் என்ன செய்யன்னு கேட்கிற ராசியில விருச்சிக ராசி முதல். இந்த விருச்சிக ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, எல்லா வகையிலுமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை தான் அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்க ஏதாவது ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ற நேரத்துல நான் பண்ணவே என்னால முடிக்கவே முடியாதுன்னு நினைச்ச காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க நினைச்சதை முடிப்பீங்க, அதுவும் நீங்க எதிர்பாராத வெற்றியோட முடிப்பீங்க. இப்போ ஒண்ணுமே இல்லை, ஏதாவது ஒரு நார்மலாவேவும் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கட்டுமே, ஏதாவது படிக்கிற பிள்ளைங்களா இருக்கிறாங்க, என்னால இந்த இதுல என்னால இவ்வளவுதான் மார்க் எடுக்க முடியுது, என்னால இதுக்கப்புறம் என்னதான் நான் உட்காந்து படிக்கேன், முட்டி முட்டி படிக்கேன், பரண்டு பரண்டு படிக்கேன், என்னால இந்த மார்க்குக்கு அப்புறம் எடுக்க முடியல, இல்ல ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகாம இருக்கவே முடியல, நான் 5 6 எத்தனை சப்ஜெக்ட்னாலும் சரி பாஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பே எனக்கு கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அதிக மதிப்பெண்ணோட தேர்ச்சி பெறுவீங்க. நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க உங்களுடைய மாற்றத்தை, அவ்வளவு மாற்றம் உங்களுக்கு படிப்புல கல்வியில உங்களுக்கு வரும். ஒரு சிலர் எல்லாம் +2 முடிச்சுட்டாங்க, +2 முடிச்சுலாம் சில வருஷம் 2-3 வருஷம் வீட்டுல இருந்திருப்பாங்க, அவங்களாம் நான் என்ன அடுத்து என்ன பண்ண போறேன்னா ஏதாவது இன்ஜினியரிங் படிக்கணும், +2 முடிச்சு நான் என்ன முயற்சி பண்ணணுங்களுக்கு எல்லாம் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணலாம், ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு நீ இதை பண்ணலாம், உனக்கு இந்த டேலண்ட் இருக்குன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் மூலமான அந்த கல்வி கண் திறந்தது மாதிரி உங்களுக்கு அந்த கண்ணை திறப்பாங்க, யாராவது ஒருத்தர் ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அந்த ஐடியாவை இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்க தயவு செய்து அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆர்வமா இருக்கிறவங்க கண்டிப்பா படிங்க. அதுக்கடுத்து காலேஜா இருக்கலாம், அல்லது நான் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ண போறேன்னா அழகான, அதாவது 10th 12th 12வது 10வதுக்குமே அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டான வேலைகள் நிறைய இருக்கு, கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. இந்த காலகட்டம் கண்டிப்பா அதுக்கு உண்டான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா நிறைய பேர்லாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே பாஸ் ஆயிடுறாங்க, அவங்க அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு இந்த டைம் கிடைக்க போகுது. அதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் போடாம நான் சும்மா தேர்வு எழுதுற அன்னைக்கு மட்டும் நான் எழுதுனா கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. இருக்கிற காலத்துல நீங்க பயன்படுத்தி எவ்வளவு தூரம் உங்களுடைய ஃபுல் எஃபெக்ட் போட முடியுமோ அவ்வளவு தூரம் போடுங்க. அந்த போடுறது மூலமா தான் உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், அதுல எந்த விதத்தையும் குறையும் இருக்காது. தொழில் வேலை எப்படி இருக்கும், நார்மலா ஒரு தனியார் வேலையோ இல்ல தொழிலோ எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க புதிய முயற்சி புதிய வாய்ப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த காலகட்டத்துல நீங்க ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிக்கிருக்கீங்க, நான் நட்டத்துல போய்க்கிருக்கிற விஷயங்கள்லாம் இல்லாம ஒரு நார்மலாவே போய்க்கிருக்கு, நான் என்ன விரிவுபடுத்தணுமா, எனக்கு இதுவே நல்லாதானே வருமானமா போகுதுன்னு நீங்க நினைச்சாலும் நீங்க விரிவுபடுத்துறது மூலமா கூட கொஞ்சம் ஒரு வருமானத்தையும் பழக்க வழக்கங்களையும் ஒரு பெரிய பிசினஸ் பண்ற அடுத்து ஏதாவது ஐடியா இல்ல வெளிநாட்டு கம்பெனி, வெளியூர் கம்பெனி, வெளி மாநில கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா எப்பயும் ஒரே மாடல்ல போகாம நம்ம ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணுவோம்,
ஓகே நம்ம இதோட சேர்ந்து டிஃபரெண்டா ஒரு பிசினஸ் பண்ணுவோங்கிற ஒரு யோசனையை கொண்டு வந்து கொடுக்குது. அது தொழில்ல தனியா தொழில் தொடங்கினாலும் பரவாயில்ல, பார்ட்னர்ஷிப்போட சேர்ந்து பண்ணாலும் பரவாயில்ல. ஆனா உங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சிலருக்குலாம் வந்து பார்ட்னர்ஷிப் ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. உங்க ராசிக்கு கண்டிப்பா ஒத்துக்காதுன்னு மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட்னர்ஷிப் வந்து இந்த டைம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்க ஒரு இடத்துல சோர்ந்திருக்கும் போது உங்களுடைய பார்ட்னர் மூலமா உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பாங்க. அது தொழில மட்டும் கிடையாது, கணவன் மனைவி விஷயத்திலுமே தான். ஏன்னா நீங்க நல்ல ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஆள் தான். ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க சோர்ந்து போய் உட்காந்துருவீங்க, என்னால முடியாது, இதுக்கப்புறம் என்னால ஒண்ணும் செய்ய முடியல, போராட முடியல, இதுக்கப்புறம் எப்படி நம்ம லைஃபை மேனேஜ் பண்ணி கொண்டு வர முடியும்னு சொல்ல பட்சத்துல ஒரு வாழ்க்கை துணை உங்களுடைய ஆணா இருக்கட்டுமே பெண்ணா இருக்கட்டுமே உங்களுக்கு அவங்க புஷ்அப் கொடுப்பாங்க. இல்ல உங்களால முடியும், உங்களால முடியாது வேற யாரால முடியும் அப்படின்னு உங்களை பின்னாடி இருந்து ஒரு புஷ் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. அது உங்கள் கணவனா இருக்கலாம், உங்கள் மனைவியா இருக்கலாம், அல்லது உங்கள் தாய் தந்தையர் யாரேனும் இருக்கலாம். ஆனா உங்கள் குடும்பத்த உறவுகள் உங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவா இருப்பாங்க இந்த காலகட்டத்துல. ஏன்னா இதற்கு முன்னாடிதான் அவங்களாலதான் மனக்கஷ்டம் ஏற்பட்டிருக்கும், இதற்கு முன்னாடி அவங்களாலதான் நிறைய ஏமாற்றத்தை நீங்க தாங்கியிருப்பீங்க. அது எல்லாமே இப்போ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருச்சு. உங்களுக்கு பக்க பலமா இருக்க போறதே உங்க குடும்ப உறவுகள் தான். உங்கள் மேல் உள்ள கருத்துக்கள் அனைத்துமே மாற்றப்பட்டு அனைத்துமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க போறது எல்லாமே உங்கள் குடும்ப உறவுகள் தான். குழந்தைகள் இருந்து அனைத்து பேருமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. எதுனாலும் சரி உங்கள்கிட்ட கேட்டு எந்த ஒரு செயலும் பண்ணலாம், எந்த ஒரு விஷயத்தையும் உங்களை கேட்டு உங்களுக்கு தெரியாம பண்ணக்கூடாது ஒரு மைண்ட் தாட்ல எப்பயும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, ஒரு முதன்மையா உங்களை வச்சிருப்பாங்க ஒரு இடத்துல. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீதிமன்றத்துல வழக்கு எந்த வழக்கானாலும் இருக்கட்டுமே, சும்மா சின்ன சின்ன வழக்குனாலும் சரி, ஒரு சொத்து பிரச்சனைனாலும், ஏதேனும் கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் உங்கள் பக்கம் சாதகமான இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஏன்னா நீங்க எந்த தீர்ப்பானாலும் இருக்கட்டுமே, டிவோர்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு, மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிறீங்க, கண்டிப்பா இந்த டைம்ல மறுமணமும் திருமணம் உண்டாகும். மறுமணம் உங்களுக்கு, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏற்பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அதற்கு ஈக்குவலா நீங்க முன்னாடிப்பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு அது மருந்து கொடுக்கற மாதிரியான ஒரு விஷயமா மறுமணம் உங்களுக்கு அமையும். குழந்தை பேர் கண்டிப்பா உண்டாகும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பரிபூர்ண ஆற்றலை கொடுக்குது. குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்குது. ஏன்னா நீங்க சும்மாவே ஆன்மீகவாதி தான். உங்களுக்கு ஆன்மீகம்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட், அவ்வளவுதான் பாப்பீங்க. எனக்கு ஆன்மீகம் இருந்தா போதும், எனக்கு சாப்பாடு தண்ணி கூட வேண்டாம், நான் அம்மனை பார்த்துட்டு சிவனை பார்த்துட்டு நான் பசால உட்காந்துருவேன்னு சொல்ற ஆள் தான் நீங்க. அப்படி உள்ளவங்களுக்கு ஏற்கனவே நிறைய கஷ்டத்தை 18-19 வருஷம் நான் கஷ்டத்தை மட்டுமே பார்த்தேன்னு சொன்ன உங்களுக்கு, விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு பெரிய நற்பலன்களை கொடுக்குறாரு. எல்லா வகையிலையும் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்குறாரு. என்ன பூர்வ புண்ணியம்னா முன்னோர்களோட ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குது. அதனால கண்டிப்பா குலதெய்வ அருள் உங்களுக்கு இருக்கு, முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைய இருக்குது. சோ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அள்ளி கொடுக்குறாரு. இந்த சனி பகவான் சனி பயிற்சியை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் எப்பவுமே வணங்கி இருக்கிற அந்த குலதெய்வத்தையோ முன்னோர்கள் வழிபாடோ எப்பயும் தவறாம பண்ணிக்கிட்டே வாங்க. கடவுளின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூர்ணமா கிடைக்கும். இப்ப தனுசு ராசியில வந்து பாத்தீங்கன்னா, தனுசு ராசியில 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல வந்து சனி பகவான் சஞ்சரிக்கிறார். இவர் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாருன்னு சொல்லி பாத்துலாம். இவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஒரு நிறைய பெரிய பாசிட்டிவான பயன்லயே ஆரம்பிச்சிடும். சொந்த வீடு, இடம், நிலம் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பும், வண்டி வாகனம் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்குறாரு. ஏன்னா நீங்க அந்த ஒரு ஐடியாலே இருந்திருக்க மாட்டீங்க, சொந்த வீடுலாம் வாங்கணும், இல்ல இடம் வாங்கணும், இல்ல வண்டி எல்லாம் வாங்கணும்னு யோசிக்கிற மாட்டீங்க. ஆனா திடீர்னு இந்த காலகட்டத்துல வாங்கினாதான் என்னன்னு சொல்லி சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு யோசிக்க ஆரம்பிக்கும். சனி பயிற்சி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த டைம்ல நீங்க வாங்கவும் செஞ்சிருவீங்க. அந்த வாங்குறது மூலமா அதுவே ஒரு பெரிய என்னடா திடீர்னு இப்பதான் யோசிச்சா வாங்குற மாதிரியான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில்ல உங்களுக்கு மாற்றம் இருக்காது. தொழில் எப்பயும் போல நார்மலா போய்கிட்டே தான் இருக்கும். நார்மலான வருமானம், ரொம்ப அதிகமான வருமானம் அப்படின்னு சொல்லி கிடையாது, ரொம்ப கம்மியான வருமானம் சொல்லி இருக்காது. நார்மலா எப்பயும் போல அந்த வருமானம் வந்துகிட்டே தான் இருக்கும். வருமானத்துக்கு குறைவில்லாம வந்துகிட்டே இருக்கும். ஆனா வேலைன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வேலையில மேல் அதிகாரிகளோட கொஞ்சம் பணி கண்டிப்பு இருக்கும். கொஞ்சம் இந்த பனிப்போர் மாதிரி இருந்து அதுக்கடுத்து ஓப்பனாவே ஒரு கண்டிப்பு, மேல் அதிகாரி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உங்கள கண்டிக்கிறதோ ஏதாவது ஒரு வகையில கொஞ்சம் ஹார்ஷா பேசுறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் இந்த டைம்ல இருக்குதோ. நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா நல்ல பிள்ளையா இத்தனை நாள் இருந்தீங்க, நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா ஏதோ ஒரு சின்ன உங்களுடைய குழப்பத்தினால, உங்களோட சின்ன கவனக்குறைவினால ஒரு சின்ன பிரச்சனை, அதன் மூலமான ஒரு வாக்குவாதம் வந்திருக்கும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்ல நீங்க இல்ல எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது செட்டாவே ஆகாது, நான் புதிய வேலையை தேடி போய்க்கிறேன், எனக்கு என்ன அவசியமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு மத்தியில கண்டிப்பா இப்போதைக்கு புதிய வேலை முயற்சி வேண்டாம். இந்த வேலையே பாருங்க. ஏன்னா இது இந்த வேலையுமே அடுத்து கொஞ்சம் நேரம்
கொஞ்ச நாள் கடந்ததுக்கு அப்புறம் இது உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாவும் உயர்ந்த பதவி அடைவதற்குண்டான யோகமாவும் இருக்கும். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நீங்க இதையே கன்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு பணிச்சுமை இருந்தாலுமே உங்களுக்கு இடமாற்றத்துக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கும். எனக்கு இந்த ஊர்ல எனக்கு இந்த வேலை தான் வேணாம், எனக்கு இந்த ஊரே வேண்டாம்னு சொல்றவங்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நீங்க வேற ஒரு புதிய வேலைக்கு தான் போக கூடாது, இருக்கிற வேலையில இடமாற்றம் நீங்க பண்ணிக்கலாம். அதன் மூலமா எப்பயும் போல ஆனா வருமானம் அதிகமாகவோ இல்ல உயர்ந்த பதவி அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த டைம் கொஞ்சம் நடக்காது, கொஞ்சம் தாமதமாகும். நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரியான ஒரு எந்த ஒரு சூழ்நிலையும் வராது, கண்டிப்பா நடக்கும், ஆனா தாமதமா நடக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா வைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்றது, இந்த டயத்துல உங்களுடைய வீட்டுல கணவன் மனைவிக்குன்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துக்குள்ள ஒரு கணவன் மனைவியா இருக்கட்டும், உங்களுடைய தாய்க்கும் உங்களுடைய அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஒரு இப்ப உங்க தாய் இருக்காங்க, உங்களுடைய அத்தையும் சொல்லலாம், மாமியார், இவங்களுக்குரிய ஒரு கருத்து வேறுபாடு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த கால டைம்ல வர்றதுக்குண்டான நிறைய இருக்குது. கொஞ்சம் நீங்க பார்த்து கவனமா பேசுங்க. ஏன்னா நீங்க என்ன பேசினாலும் அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமா வாக்குவாதம் வரும். இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது. நீங்க ஒண்ணு பேசி அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்கிற வாக்கியம் நிறைய வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் நீங்க வெளியூர் பயணம் மேற்கொள்றீங்க, இல்ல வெளியூர் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா பயணம் மேற்கொள்ளலாம், நல்லா இருக்கும். எல்லா வகையிலுமே ஒரு என்ன சொல்றதுன்னா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு வருமானம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக ரொம்ப பெரிய வருமானம் அப்படிலாம் இல்ல, ஒரு வருமானத்தை கொடுக்குறவரு ஒரு பக்கம் செலவையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில செலவு வந்துகிட்டு தான் இருக்கு, அது சுப செலவாகவும் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில நீ கண்டிப்பா அதை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் வந்து யார் மூலமாவது உங்களுக்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க பண்ண நினைக்கீங்க, எனக்கு இது பிடிக்கல, இந்த வேலை எதுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு, அதாவது சும்மா ஏதாவது ஒரு நார்மலா வீட்லயே நினைச்சுக்கோங்களேன், வீட்லயே ஒரு வேலை பண்ண சொல்றாங்க, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு பெரிய ஆர்கியூமெண்டா மாறும். கணவன் மனைவிக்குள்ள எப்படி, குழந்தைகளுக்கு எப்படி இருக்குன்னா படிப்புல முன்னேற்றம் ஏற்படும். படிப்புல சரியா படிக்காம சரியா இன்ட்ரெஸ்ட் இல்லாத உங்க குழந்தைகளுக்கு இப்ப படிப்புல இனிமே முன்னேற்றம் வரும், படிப்புல ஆர்வம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா கல்வி வந்து தங்கு தடை இல்லாம வரும். ஏதாவது ஒரு வகையில படிக்கவே கஷ்டமா இருக்கு, எனக்கு ஒரு அமௌண்ட் விஷயம்னாலும் சரி, எதனாலும் ஒண்ணு கஷ்டமா இருக்கு உங்களுக்கு மத்தியில, உங்களுக்கு பணத்துல குறைவில்லாம இருக்கும். அதாவது ரொம்ப அதிகமா வராது, நார்மலா எப்பயும் போல வரும். படிப்பு விஷயத்துல உங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஸ்காலர்ஷிப் மூலமா ஏதாவது ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும். உயர்ந்த படிப்பு நீங்க தங்குதடை இல்லாம படிப்பீங்க. ஆனா மத்த எல்லா விஷயத்திலயும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய காலம், அது எந்த நாளும் இருக்கட்டுமே. ஆனா இந்த டைம்ல நீங்க கடின உழைப்பு கொடுக்கணும், படிப்புலயும் கடின உழைப்பு கொடுக்கணும். சும்மா சாதாரணமா இது மட்டும் கொடுக்குறேன் இல்ல அது பண்ண எதுவுமே வேண்டாம், கடின உழைப்பு படிப்புலயும் கொடுக்கணும், இதுலயும் கொடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயமா நான் சொல்ல போறது, உறவினர்களிடம் மனக்கசப்பு ஏற்படும். அந்த உறவினர்கள் கூட நீங்க எதுனாலும் பேச்சுவார்த்தை இருந்தாலும் சரி பரவாயில்ல, இல்ல ஏற்கனவும் சொந்தமா ஏதாவது அவங்க கூட தொழில இருக்கீங்க, இல்ல அவங்க வீட்டுல போய் இருந்து படிக்கீங்க, அவங்க வீட்டுல இருந்து நீங்க ஏதோ வேலை பாக்குறீங்கன்னா இந்த டைம் நீங்க கொஞ்சம் வெளியில வந்தோ இல்ல உங்களுடைய இடத்துக்கு போயோ பாக்குறது நல்லது. ஏன்னா அந்த இடத்துல சில சங்கடங்களோ சில மனக்கசப்புகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குது. இந்த டைம்ல நீங்க வந்துருங்க, குடும்பத்துக்குள்ள விட்டு கொடுத்து போறது வேற, ஆனா உறவினர்களுக்கு மத்தியில இருக்கும்போது ஒரு சங்கடத்தையும் உங்களுக்கேவும் நம்ம ஏன் இங்க வந்தோங்கிற ஒரு மனக்கசப்பு உண்டாக்கிடும். அதுவே ஒரு பெரிய நம்மள நிம்மதி இல்லாத ஒரு தூக்கத்துக்கு கொண்டு போயிடும், நிம்மதியே இருக்க முடியாது வீட்டுல. இவங்க ஏன் நம்மள இப்படி பேசுனாங்க இப்படி மாதிரியான ஒரு யோசனை உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் வேண்டாம். அதனால என்ன பண்ணுங்கன்னா நீங்க அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வந்து கொஞ்சம் ஒதுங்கிருங்க, கொஞ்ச நாள் ஒதுங்கிருங்க, குடும்பத்துக்குள்ளேயே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா எப்பவுமே உங்களுக்கு பண வரவுல இருந்து எதுவுமே உங்களுக்கு தடையா இருக்காது. எடுத்தோடனே நீங்க மேல போய் உட்கார்ந்து நினைப்பீங்க, அப்படி இல்ல, படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. ஒரு வேலையிலயும் சரி தொழிலையும் சரி, எனக்கு உடனே மேல போய் உட்காரணும்லாம் ஆசைப்படாதீங்க தயவு செய்து. இந்த காலகட்டத்துல படிப்படியா முன்னேற்றத்தை தான் கொடுக்க போறாரு. நீ பின்னோக்கியே நீ போயிருந்தா உங்களை சொல்ல மாட்டாரு, படிப்படியா உங்களை கூட்டிட்டு போறாரு, முன்னேற்றத்தை நோக்கி கூட்டிட்டு போறாரு. அதனால ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனமா பார்த்து ஆழ்ந்து யோசிச்சு எடுங்க. மத்தவங்க ஏதாவது ஒரு முடிவு சொல்றாங்க, பெரியவர்கள் ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்றாங்கன்னா அது கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு இதை நம்ம பண்ணலாமா பண்ண வேணாமான்னு யோசிச்சு அதை செயல்படுத்துங்க. இதுதான் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். எடுத்தோம் கவித்தோம்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காதுங்க. உங்கள் உடல் நடக்குறைவுல கண்டிப்பா அக்கறை செலுத்தணும். உங்கள் உடல் நலம் வந்து ஆரோக்கியமா இருக்க, அதாவது எப்படின்னா நல்லா ஆப்ரேஷன் பண்ணி நல்லா சரியாயிருக்கும், ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப நாள் ஆகி ரொம்ப மாசமாயி சரியாயிருக்கும். இந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க பண்ணி, ஒரு வெயிட்டை தூக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, வெயிட்டை தூக்கியிருப்பீங்க, ஏதாவது வேகமா போயிருப்பீங்க, இடிச்சிருக்கும், நீங்க எந்திச்சு இந்த மாதிரி வேலை பண்ணக்கூடாதுன்னு இருப்பாங்க, நீங்க கண்டிப்பா பண்ணிருப்பீங்க.
அதன் மூலமா சின்ன அளவுல சின்னதா ஒரு ரத்த கசிவோ சின்ன உடல்நிலையில அந்த சின்ன தையல் பிரிதோங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா வரும். தயவு செய்து வயிற்று பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளை அசால்ட்டா விடாதீங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்கனாலும் சரி, உடல் நார்மலா வயிற்று வலி இந்த மாதிரி இருந்தாலும் சரி, டக்குன்னு ஒரு எவ்வளவு தூரம் நீங்க செக்யூரா இருக்கணுமோ அவ்வளவு தூரம் இருங்க. அலட்சிய போக்கா இந்த டைம் நீங்க இருக்காதீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நான் சொல்றது முருகர் வழிபாடு பண்ணுங்க. முருகர் வள்ளி தெய்வானையோட இருக்கிற முருகர் வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமா அவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூரண ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். மகர ராசி, மகர ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல வந்து நம்ம சனி பகவான் சஞ்சாரம் பண்றாரு. இவர் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்ப அருமையான தன வரவை கொடுக்கிறாரு. கொஞ்சம் கூட குறைவில்லாத ஒரு லாபங்களை அள்ளி கொடுக்கிறாரு. ஏன்னா நம்ம சனி பகவானே ஒரு நீதிமான் தான். அப்பேற்பட்ட நீதிமான் வந்து உங்களுக்கு வந்து எல்லா விதமான நீதியையும் அள்ளி கொடுக்கிறாரு. நீதி நிதி எல்லாத்தையும் அள்ளி கொடுக்காரு. ஏன்னா அந்த ஏதாவது ஒரு உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிருக்கீங்க, இல்ல ஏதாவது ஒரு சொந்த தொழில் பண்ணிக்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொந்த தொழில் பண்ணிக்கிருக்கீங்க, நீங்க கரெக்டா நேர்மையா தான் இருக்கீங்க. ஆனா ஏதேனும் ஒரு வகையில இல்ல இவர் வந்து இப்படி ஏமாற்றிட்டாருன்னு சொல்லி ஏதேனும் ஒரு வகையில உங்களுக்கு பிரச்சனை வந்திருந்தாலும் இந்த காலகட்டத்துல உங்களை நீங்க நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலைய அதுவா ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க வந்து கண்டிப்பா நீங்க என்ன சொல்வீங்கன்னா, நான் போய் நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் உண்மையா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க எப்பவுமே ஆணித்தரமா சொல்வீங்க. அப்படிங்கும்போது நீங்க உண்மையா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சனி பகவானை ரொம்ப பிடிக்குமே. அதனால எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணுமோ அவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணுவாரு. அவரே இவர் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியுமா, இந்த பொண்ணு எப்படிப்பட்டது தெரியுமான்னு சொல்லி புரிய வைப்பார் எல்லாத்துக்குமே. நீங்க யாருக்கும் உங்களுக்காக நீங்க பேச வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களை பத்தி பேசுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். உங்களை பத்தி உங்கள் பெருமைகளை பேசுறதுக்குன்னு ஒரு செல்வாக்குள்ள கூட்டம் உங்களுக்கு ஒரு பக்கம் நிறைய இருக்கு. நீங்க பொதுவாவேவும் தைரியம் தன்னம்பிக்கையுள்ள பர்சன் தான். நீங்க பேச்சுல உங்களை யாரையும் அடிச்சுக்கவே முடியாது. ரொம்ப தெளிவான பேச்சு, ரொம்ப திட்டமிடல் உங்கள்கிட்ட கரெக்டா இருக்கும். என்ன வேலை தொழில முன்னேற்றம்னா நீங்க எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆளு. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்குதா, அப்பனா 2 தொழில் பாக்குற இடத்துல இல்ல இந்த டைம் இன்னும் எனக்கு நான் சும்மா வெட்டியா தானே இருக்கேன், நான் இன்னும் வேற தொழில் பார்க்கணும், இன்னும் 3 4 தொழில் போய்கிட்டே இருப்பீங்க. வேலையே இல்லைனாலும் சும்மா வந்து உங்கள்ட்ட பேசுறது கேட்கறதுக்காவது ஆள் வருவாங்க. ஆணோ பெண்ணோ உங்கள்ட்ட பேசினா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் உங்கள்ட்ட பேசட்டா, உங்கள்ட்ட பேசினா என்னோட கஷ்டங்கள் கரைஞ்சு போகிற மாதிரி இருக்கு, உங்களோட நீங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க, நீங்க ஒரு சிலருக்கு முன்னுதாரணமாவும் எடுத்துக்காட்டாவும் இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனி பயிற்சி ரொம்ப அருமையான பயிற்சியை கொண்டு வந்து கொடுக்குது. சனி பயிற்சியில ஒவ்வொரு ராசிக்கும் ஏதாவது ஒண்ணு அள்ளி கொடுத்துறாரு, ஆனா ஏதாவது உள்ள செக் வச்சுறாரு. இல்ல எல்லாத்துலயும் செக் வச்சுட்டு ஏதாவது ஒண்ணுல மட்டும் அள்ளி கொடுக்குறாரு, ஆனா உங்களுக்கு எல்லாத்துலயுமே அள்ளி கொடுத்துருக்காரு. ஏன்னா நீங்க ஒரு நேர்மையான மனிதன், உங்கள்ட்ட இருந்து வர வார்த்தைகள் நேர்மையானதா தான் இருக்கும். ஒரு ஆர்குமெண்ட் போய்க்கு இருக்குன்னா அதுல உங்க பக்கம் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க பிடிச்சவங்க ஒரு விஷயத்துல அகேன்ஸ்டா இருக்கிறாங்க, அவங்க நேர்மை இல்லாம இருக்காங்க அப்படின்னாலும் நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசவே மாட்டீங்க. நீ பண்ணது தப்பு தான், நீ பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறது தப்பு, இன்னும் நீ புரிஞ்சுக்கிற விதம் தப்புன்னு சொல்லி அவங்க மேல உள்ள தப்பதான் நீங்க சுட்டி காட்ட விரும்புவீங்க. அப்படி உள்ள பர்சனுக்கு தொழில இருந்து வேலையில இருந்து அருமையா இருக்கு. எந்த ஒரு விஷயம்னாலும் சரி, புதிய வேலையா பண்ணுங்க, தாராளமா வெற்றி அடையும். புதிய பதவி உயர்வு கிடைக்கும் வேலையில. ஏற்கனவே இருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு இடமாற்றமும் கிடைக்கும், அதன் மூலமா பதவி உயர்வும் கிடைக்கும், அதன் மூலமா வருமானம் அதிகரிக்கும். வெளிநாடு நீங்களாம் ஏற்கனவே போயிட்டு வந்தவங்களா இருப்பீங்க, போறீங்க எல்லாம் எடுத்து வச்சுலாம் ஏற்கனவே போகாம தடைப்பட்டு போயிருந்திருக்கும். இவங்களுக்கு இப்ப எப்படி இருக்குன்னா, இல்ல உங்களுக்கு கண்டிப்பா வெளிநாடு போறதுக்கு நீங்க செலவு பண்ணி போக வேண்டிய அவசியமே இல்லாம யாராவது ஒருத்தர் மூலமா நீங்க அவங்களே உங்களை கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரியான நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்குது. இந்த சனி பயிற்சியில உங்களுக்கு சிறப்பான காலமா இருக்க போகுது. ஒவ்வொரு விஷயம் நீங்க எப்பவுமே யோசிச்சு அதன்படி செய்யக்கூடிய ஆளு. ஒருபோது கணவன் மனைவிக்குள்ள ஒரு விஷயங்கள் வந்து ஒற்றுமைகள் அதிகரிக்கும். என்னதான் ஒரு பேச்சுவார்த்தை இல்லாம ஒரு ஏதாவது ஒரு வாக்குவாதங்கள் இருந்தாலுமேவும் எந்த இடத்துலயும் நீங்க விட்டு கொடுத்து போற பர்சன் இல்ல, பரவாயில்ல நம்ம விட்டு கொடுத்து போறதுனால ஒரு பிரச்சனையுமே இல்லையே, இந்த ஈகோ அப்புறம் இந்த நான் பெரியவன் நீ பெரியவங்கிறதுல யோசனை எல்லாம் உங்கள்கிட்ட கிடையவே கிடையாது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவது இல்லைங்கிற மாதிரிதான். எந்த விஷயம் யாருக்குனாலும் விட்டு கொடுப்பீங்க, அது யாரானாலும் இருக்கட்டுமே, அது மனைவி இல்லைன்னா கணவனா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு பொதுவாவே ஒரு தாய் தந்தையா இருக்கட்டும், இல்ல குழந்தைகள், ஏதேனும் ஒரு வகையில யாருனாலும் சரி விட்டு கொடுத்து போறதுனால உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மேல உங்க மேல ரொம்ப ஈர்ப்பா இருப்பாங்க. எதுனாலும் நீங்க சொல்றது கரெக்டுங்க மாதிரியான ஒரு யோசனை உங்களுக்கு மத்தியில எப்பவுமே இருக்கும். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க, உங்களுடைய பேச்சுக்கு அந்த இடத்துல மதிப்பு மரியாதை எப்பவுமே இருக்கும்.
ஏன்னா இந்த சனி சனி பெயர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு செல்வத்தை தான் கொடுக்குறாரு, தனலாபத்தை கொடுக்குறாரு, ஏற்கனவே இருக்கிற பேரும் புகழை அதிகப்படுத்துறாரு, சேமிப்பு கொடுக்குறாரு, சேமிப்பு உயரும். அது மட்டும் இல்லாம கூட பிறந்திருக்காங்க, உங்களுடைய கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க இவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் கூட மனக்கசப்பா இருந்தாலுமே அந்த மனக்கசப்பா சரி பண்ணிடுறாரு. இதுல எவ்வளவு பெரிய பாசிட்டிவான விஷயங்களா இருக்குது உங்களுக்கு. நீ ஒரு பாசிட்டிவான ஆள் தான். ஒரு நெகட்டிவா ஒரு ஆளு எப்பவுமே நெகட்டிவா நினைக்கிற ஆள் உங்கள்ட்ட பேசினாலேவும் அவர் நீங்க பேசினாலே அவர் பாசிட்டிவா மாறிடுவாரு. யோசிக்கவே முடியாத அளவு அவர் பாசிட்டிவா பேச ஆரம்பிச்சிருவாரு. ஆனா நீங்களும் முன்னாடிலாம் இதுல இந்த டைம்ல எல்லாம் இருந்திருப்பீங்க, மன அழுத்தமா இருந்திருப்பீங்க ரொம்ப. ஏன்னா நீங்க ரொம்ப யோசிச்சு மன அழுத்தம்லாம் அந்த பண பற்றாக்குறையெல்லாம் முன்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே இனி வரும் காலத்துல சனி பயிற்சியில உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாரு, வருமானத்தை கொடுக்குறாரு, மன அலைச்சலையும் மன உளைச்சலையும் சரி பண்றாரு. உங்களுக்கு சரி பண்ணி உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்குறாரு, உங்களை ஆரோக்கியத்தை மேம்படுத்த கொடுக்குறாரு. ரொம்ப நாளா எனக்கு இந்த என்னன்னே தெரியல, தோல் வியாதினாலும் சரி, ரொம்ப நாளா எனக்கு கை கால் வலி, இந்த நரம்பு சுருண்டு இருக்கிறோம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்படிலாம் இருக்கும்போது எனக்கு இது எப்ப சரியாகும், அந்த வேதனை இருந்துகிட்டே இருக்கு, இந்த மூச்சு பிடிக்கிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். இது எல்லாமே இனி வரும் காலங்கள்ல பூரண குணமடைய ஆரம்பிச்சிடும். இந்த சனி பயிற்சி காலங்கள்ல உங்களுக்கு பூரண குணமடைஞ்சு ஆரோக்கியமான வாழ்வா இனிமே வரும் காலங்கள் உங்களுக்கு இருக்கும். நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எப்போதும் இருக்கும். கும்பராசியில வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடமான தன வாக்கு ஸ்தானத்துல வந்து நம்ம சனி பகவான் சஞ்சாரம் பண்றாரு. இவர் என்ன மாதிரியான பலனை கொடுக்குறாருன்னு பார்த்தோம்னா, முதல் எடுத்தோடனேவும் உங்களுக்கு பண வரவு எப்பயும் போல தங்கு தடை இல்லாம வரும். நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் பரவாயில்ல, நான் இதை விட அதிகமா பணம் சம்பாதிக்கணும், நான் டாப் கோடீஸ்வரன் ஆகணும், பணக்காரன் ஆகணும். ஏன்னா இது நம்ம வந்து கஸ்டமரே ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டது, நான் வந்து எடுத்தோடனேவும் வந்து நான் வந்து கோடீஸ்வரன் ஆகணும், நான் எப்ப கோடீஸ்வரன் ஆவேன், நான் எப்ப எல்லா லட்சங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடாதான், பில்லியனுக்கு அதிபதியா நான் எப்ப இருப்பேன் அப்படின்னு கேக்குறாங்க. இப்படி கேட்கிறவங்களுக்கு மத்தியில நான் சொல்றது, இந்த சனி பெயர்ச்சியில எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. நான் சொல்றது, உங்கள் கர்மத்தின் அடிப்படையில தான் அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. அப்படி இருக்கும்போது நீங்க எடுத்தோடனேவும் எனக்கு இந்த இவ்வளவு பெரிய இடம்லாம் வேணும்னு சொல்லி கண்டிப்பா அவர்கிட்ட கேட்கவே முடியாது. அந்த இடத்துல உங்களுடைய கடின உழைப்பை நீங்க போட்டிருக்கீங்க, அதுக்கு உண்டான வழியில பாதி தூரம் என்ன ஒரு காவாசி தூரம் நீங்க வந்துட்டீங்கனாலே அவரே கூட்டிட்டு போயிருவாரு. இந்த சனி பயிற்சியில இருந்தா உனக்கு தேவையான அனைத்துமே நான் கொடுத்துடுறேன், லாபத்தை ரெட்டிப்ப நான் 3 மடங்கா கூட நான் மாத்தி கொடுக்கேன்னு கொடுத்துருவாரு. ஆனா அதனோட உழைப்பை நம்ம போடணும். நம்ம இடத்துல உட்காந்துக்கிட்டேவும் சும்மா உட்காந்துக்கிட்டு நான் இப்படித்தான் இருப்பேன் தென்னாவட்டா ஒரு எந்த வித பயம் இல்ல, அது பயம் இல்லாம இருக்கிறது ஒரு விஷயம் வேற. எந்த உழைப்பும் போடாம நான் இப்படித்தான், நான் வந்து என்னோட உழைப்பை போட்டு நான் என்னுடைய வருமானத்தை பெருக்க மாட்டேன், எனக்கு வந்து நான் பணக்காரன் ஆகணும், ஆவேனா ஆக மாட்டேனா, அந்த கேட்கிற கேள்வியிலேயே நம்மளுக்கு தெரியும் அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல நான் எப்படித்தான் இப்படி ஆகுறேன்னு நினைக்கிறாங்களான்னு கேட்கிற கேள்வியிலேயே நம்மளுக்கு தெரியும். இந்த சனி பகவான்ட்டு அந்த வார்த்தைகள்லாம் கிடையவே கிடையாது. நீ கஷ்டப்பட்டு உழைக்கியா, கடின உழைப்பட போறியா, நீ நேர்மையான வழியில வந்தியா, இதைத்தான் அவர் பாப்பாரு சனி பகவான். நீங்க நேர்மையான வழியில நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா டாப்ல உட்கார வச்சிருவாரு. தொழில அப்படித்தான், உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி வேலையில நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு கடின வேலையா தான் இருக்கும், கடின உழைப்பு. அப்பா இந்த வேலையில பாத்துட்டு போய் எப்ப சாப்பிட்றேன் எப்ப தூங்குறேன்னு எனக்கு தெரியல, யார்ட்டையும் என்னால பேச கூட முடியலங்கிற ஒரு வேலையோட அழுத்தம் தான் உங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டத்துல இருக்கும். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பெரிதான மாற்றத்தை கொடுக்க போறது கிடையாது. ஆனா என்ன கொண்டு வராரு அப்படின்னா, இவர் என்னத்தை கொண்டு வராருன்னா, நீங்க கொஞ்சம் பரவாயில்ல, உங்களுக்கு வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வேலையை நான் தாரேன், ஆனா அந்த வேலையை விட்டுட்டீங்கன்னா அடுத்து புது வேலை எதுவுமே தரமாட்டேன், இருக்கிற வேலையை நீங்க பாத்துட்டு அந்த வருமானத்தை பாத்துட்டு போங்கிறத கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஒவ்வொரு விஷயத்தையுமே வேலை தொழில பார்த்து கவனமா இருக்கக்கூடிய நேரம். ஆனா வருமானம் குறையாது, வருமானம் எப்பயும் போல வந்துகிட்டு இருக்கும். ஆனா செலவுகள் அதிகமாக வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். அது யார் மூலமான உங்க மூலமா மட்டும்தான். ஆடம்பர செலவு, எனக்கு இந்த செலவு நான் பண்ணணும், இத்தனை நாளா நான் இவ்வளவு தூரம் பண்ணிட்டேன், மறுபடியும் எனக்கு ஆடம்பர செலவு தான் பண்ணணும், எனக்கு அது வாங்கணும் இது வாங்கணும், ஆனா அதை வாங்கி யூஸ் பண்ணவே மாட்டீங்க. சும்மா ஒரு இடத்துல குப்பை மாதிரி கிடக்கும். அதை யூஸ் பண்ணாவது அந்த காசு கொடுத்து வாங்கினதுக்கு ஒரு 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 ஏதாவது யூஸ் பண்ணாவது இருக்கும், மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அதை நீங்க அப்படி கூட வாங்க மாட்டீங்க. அதனால மட்டும்தான் உங்களுக்கான நீங்களே அதை யோசிப்பீங்க, நம்ம எதுக்கு வாங்கணும், நம்மளே எதுக்கு தேவையில்லாம வாங்கணும்னு வாங்கினதுக்கு அப்புறம் யோசிப்பீங்க. அந்த வித பழக்கத்தை மட்டும் இந்த டைம் நீங்க மாத்திக்கோங்க. கடனை, இது இன்னொன்னு முக்கியமான விஷயம், இந்த டயத்துல கடன் வாங்காதீங்க.
ஏன்னா ஏற்கனவே வாங்கின கடனை எப்படி கட்டணும்னு யோசிச்சிருப்பீங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா பொருளாதாரத்துல முன்னேற்றத்துல உங்களுக்கு கொடுப்பாரு, படிப்படியா கொடுப்பாரு, ரொம்ப இடத்துலயே போய் கொடுக்க மாட்டாரு. நார்மலா எப்பயும் வர இதெல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒரு ஒற்றுமை இருந்தாலும் பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீ பெரியவனா நான் பெரியவனா ஒரு பேச்சுவார்த்தை மட்டும் தயவு செய்து வந்துடக்கூடாது. அது குடும்ப நிம்மதியை குலைக்கிறதுக்கு உண்டான வழியை அது ஏற்படுத்தி கொடுக்குது. குழந்தைகளுக்கு மத்தியில உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு உண்டாகும். குழந்தைகள் நீங்க என்னதான் உங்களுக்குள்ள என்னதான் சண்டை போட்ட ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை இருந்தாலுமே குழந்தைகளுக்கு இருக்கும்போது அவங்கள ஒரு தனியா ஒரு என்ன சொல்லணும்னா அவங்க மேல ஒரு ப்ரெஷரோ எந்தவித அழுத்தமோ திணிக்க கூடாதுங்கிறதுல நீங்க தெளிவா இருப்பீங்க. பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்களுக்காக தான் இவ்வளவு தூரம் பண்றோம், பிள்ளைங்களை எதுக்கு நம்ம கஷ்டப்படுத்திட்டு நம்மளே எதனாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம்னு ஒரு இதுலதான் இருப்பீங்க. அவங்களுடைய வேலை படிப்பு மட்டும்தான். ரொம்ப படிப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணவும் மாட்டீங்க. எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயமா இருக்கு. ஆனா நிறைய விஷயங்கள் கவனமா தான் இருக்கும். ரொம்ப பெரிய பாதிப்புலாம் உங்களுக்கு கிடையாது. முக்கியமா நீங்க கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணுங்கிற ஒரு விஷயம் பேச்சுல மட்டும்தான். நீங்க பேசுற பேச்சுல மட்டும் நீங்க கவனமா இருந்தா போதும். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல குழப்பத்திலயோ ஏதோ யோசனை இல்லாம பேசுற விஷயத்திலயோ அந்த வார்த்தைகள் ஏதாவது விட்டு ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி போகும். அந்த குழப்பம் இல்லாம தெளிவா யோசிச்சு பேசுறீங்கன்னா அந்த இடத்துல உள்ள வேற்றுமை கூட ஒற்றுமையா மாறுவீங்க. யார் என்ன ஏதுனே பேசாம பிரிஞ்சு போயிருக்கிற ஒரே குடும்பத்துலதான் இருப்பீங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா உட்காந்துருப்பீங்க. அந்த பேச்சுனால மறுபடியும் நீங்க என்ன பண்ணா அவங்களுக்கு புரிய வச்சு உங்க சுச்சுவேஷனை புரிஞ்சு பேசின விதத்தை நான் இந்த மாதிரிதான் பேசினேன், தப்பான பேசலன்னு சொல்லி புரிய வைக்கிறது மூலமா என்ன ஆகும்னா மறுபடியும் ஒற்றுமையாக ஆரம்பிச்சு குடும்பம். ஓகேங்களா? நீங்க ஏற்கனவே உங்களுடைய கேரக்டர்லாம் அவங்களுக்கு தெரியும், உங்களை புரிஞ்சுப்பாங்க. இருந்தாலும் இந்த சடனா அவங்க ஒரு இதுல இருக்கும்போது நீங்களும் புரிய வச்சீங்கன்னா அந்த ஒற்றுமை எப்பவுமே உடையாது. திருமண தடை உள்ளவங்களுக்கு எல்லாம் திருமணம் தாமத திருமணம் நடக்கும். அதுவும் நீங்க தாமதமா இருந்ததுக்கான பலனா உங்களுக்கு அருமையான வாழ்க்கை துணை அமைவாங்க. ஏற்கனவே நீங்க வேலை பார்த்துக்கு இருக்கீங்க, அதன் மூலமா வெளிநாடு யோகம் கிடைக்கும். திருமணம் முடிஞ்சு வெளிநாடு போறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. திருமணம் முடிஞ்சிருச்சு, உயர்கல்வி வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். திருமணம் முடிஞ்சு கணவனோ மனைவியோ வெளியூர்ல வேலை பாக்குறாங்க, அங்க போய் குடும்பத்தோட போய் வசிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. சோ நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சொல்லி பார்த்தோம்னா கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. பரிபூரணமான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். உடல்ல நீங்க தேவையில்லாத மன அழுத்தம் மன சஞ்சலம் மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பா இருக்கும். கொஞ்சம் அதை மட்டும் நீங்க கவனமா பாத்துக்கோங்க. பெரிய அளவுல உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. உங்களுக்கு கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமா உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எப்போதும் இருக்கும். மீனராசி மீனராசியில பாத்தீங்கன்னா ஜென்மஸ்தானத்துல இருக்காரு, ஜென்ம சனியும் தொடங்குது. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான பலனை கொடுக்காரு அப்படின்னா, அதாவது பொருளாதார எல்லாத்துலயும் படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. கொடுக்கவே மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு, ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு, நல்ல வருமானத்தை கொடுக்குறாரு, எல்லாத்தையுமே கவனமா கொடுக்குறாரு. ஆனா என்னதோட சேர்த்து கொடுக்குறாருன்னா அலைச்சல் கடின உழைப்போடு சேர்த்து கொடுக்குறாரு. எப்பவுமே சனி பகவான் நார்மலா சும்மா இருந்தாலே ஒரு வருமானத்தையும் கொடுக்க மாட்டாரு. அதனாலதான் உங்களுக்கு ஜென்ம சனி வேறையா, நீ இன்னும் உழைப்பு நிறைய போடு, கடின உழைப்பா போடு, அப்பனாதான் உனக்கு வருமானத்தை கொடுக்கன்னு சொல்லி வருமானத்தை அதிகப்படுத்துறாரு. கடின உழைப்பு போட்டால் மட்டும்தான். ஆனால் உங்கள் உழைப்புக்கேற்ற வருமானம் நிச்சயமாக வரும். ஏதேனும் ஒரு வகையில நீங்க என்ன வேலை பார்த்தாலும் சரி, சொந்த தொழில் பண்றீங்க, ராவும் பகலுமா வேலை பாக்குறீங்க, இதுக்கு முன்னாடி கூட எனக்கு வருமானம் வரல, நான் என்ன செய்ய நினைக்கிறேன் உங்களுக்கு மத்தியில சனி பகவான் சொல்றாரு, இந்த பயிற்சி காலத்துல உனக்கு கண்டிப்பா ரெட்டிப்பு லாபம் கொடுக்க போறேன். அதுவும் நீ வேலை செஞ்சா மட்டும்தான். உன்னோட உழைப்பு இவ்வளவுதான், ஒரு 5% 5% வருமானம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 100% எஃபெக்ட் போட்டு 100% உங்களுடைய கடின உழைப்பு போட்டு நீங்க பண்றீங்கன்னா அந்த வருமானமும் பலனும் 100% உங்களுக்கு கிடைக்க போகுது. உழைப்புக்கேற்ற பதவி உயர்வும் உழைப்புக்கேற்ற வருமானத்தையும் அவர் கொடுக்க போறாரு. ஆனா இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா உங்களுக்கு நடக்காது. நீங்கெல்லாம் தடைகள் எல்லாம் தாண்டி முன்னேற்றம் பண்ணி வரணும். ஜென்மசனியா உட்கார்ந்து இருக்காரு இல்லையா, அதனால உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல முன்னேற்றத்தை இந்தா உன் கையில தான் இருக்கு, எடுத்துக்கோ, எடுத்து சாப்பிடலாம் அவர் கொடுக்க மாட்டாரு. அந்த அவ்வளவு தூரத்துல இருக்குது, நீங்க போராடி ஒவ்வொரு ஸ்டெப்பா தாண்டி வரணும். ஆனா அதற்கும் உங்களுக்கு பலனையும் சக்தியையும் கொடுத்துருவாரு. பரவாயில்ல, நீ இவ்வளவு தாண்டி வாப்பா, ஒண்ணும் பத்தி இதுக்கு முன்னாடி எவ்வளவோ தாண்டி எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் பார்த்துட்ட, இதெல்லாம் உனக்கு இவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா உனக்கு ரெட்டிப்பு லாபம் கொடுக்க போறோம், ரெட்டிப்பு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போறோம், எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நீ போக போறேன்னா இவ்வளவு தூரம் நீங்க சேர்ந்து வாங்கப்பா. உங்க சோம்பலையும் சோம்பேறியையும் தவிடுபடி ஆக்க போறாரு. ஏன்னா நீங்க எப்பவுமே வேலைனா ஓரளவு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய பர்சன் தான். ஆனா சோம்பேறித்தனம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், உங்களை மாதிரியான சோம்பேறித்தனம் வேற யாருக்குமே இல்லை. அப்படியே உட்காந்துருவீங்க.
அதனாலதான் உங்களுக்கு நீங்க எப்பவுமே சோம்பேறித்தனமே படக்கூடாதுன்னு சொல்லி இந்த டைம்ல உங்களை வந்து சோம்பலெல்லாம் விரட்டி அடிக்க போறாரு. நல்லா ஓடணும்னு சொல்லி சோம்பல் அடிச்சு வரைக்கும் போறாரு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பார்த்தாச்சு. சரி, பொருள் தொழில்லாம் இப்படி இருக்கு, வேலை இருக்கு, பொருளாதாரம் முன்னேற்றத்துக்கு வரும். குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா, குடும்பம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாங்க. ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாங்க. ஒரு ஆணோ பெண்ணோ திருமணம் ஆகலையோ திருமணம் ஆயிடுச்சோ அவங்களுக்கு குடும்பத்தோட ஆதரவு பரிபூர்ணமா இருக்கும். என்ன வேலை செய்யறதுனாலும் சரி, படிக்கிறீங்களா ஓகே, இல்ல கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாகும். இன்னும் நான் படிச்சு முடிச்சுட்டு நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா எனக்கு அரசாங்க உத்தியோகம் வேணும்னு அதுக்கப்புறம் தான் திருமணம் முடிக்க நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டம் சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு. சனி பயிற்சி உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். நீ கண்டிப்பா உனக்கு வேலை இருக்குப்பா, உனக்கு கண்டிப்பா கிடைக்கும், நீ தைரியமா இரு. சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்க. டெய்லி காலையில எழுந்திரிச்சு அவரோட ஆசீர்வாதம்னா, அரசாங்க வேலைக்கு யாரு, நம்ம சூரிய பகவான் தான். அவரோட ஆசீர்வாதம் இருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். கடின உழைப்பும் சேர்த்து நீங்க போடணும். கண்டிப்பா உங்களுக்கு குடும்பத்தோட ஆதரவு இருக்கும். தாய் தந்தையர் ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. நீங்க ஒரு ஆணோ பெண்ணோ திருமணம் முடிஞ்சவங்களா இருக்கீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலேயே உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. அது எந்த நாளும் சரி பரவாயில்ல. எல்லாம் முடிச்சுட்டீங்க, படிச்சு முடிச்சுட்டு கணவன் அதாவது மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க, நீங்க அடுத்து படிக்கணும்னு நினைக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கையத்தினே உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. நீ மேல் படிய, நான் உனக்கு எவ்வளவு சரி ஹெல்ப் பண்றேன், சப்போர்ட்டிவா இருக்கேன். காலேஜில் கூட உங்களுக்கு சேர்த்து விடுவாங்க. அவங்களுக்கு வந்து உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு பர்சனா தான் உங்களுடைய வாழ்க்கை துணை இருப்பாங்க. ஏன்னா இந்த அளவு ரொம்ப பெரிய மாற்றத்தை தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி அவங்க அப்படி கிடையாது. நீ எதுக்கு நீ வெளில போற, நீ எதுக்கு இப்படி இருக்கன்னு சொல்லி கேள்வி கேட்டவங்க தான். அது ஆணோ பெண்ணா யாருனாலும் இருக்கட்டுமே. ஆனால் இனி வரும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க, ஃபுல் ஆதரவு கொடுப்பாங்க. நீ என்னனாலும் பண்ண, உனக்கு பக்கபலமா நான் இருக்கேன், என்ன முயற்சினாலும் நீ பண்ணு. அரசாங்க உத்தியோகம், அது என்ன உத்தியோகம், விஏவா இருக்கட்டும், என்ன உத்தியோகனாலும் இருக்கட்டும், பெரிய பெரிய வேலை என்னனாலும் இருக்கட்டும், ஒரு ரயில்வேல ஜாப் எதுனாலும் சரி, ஒரு போலீஸ் எஸ்ஐ ஆக போறியா, அவ்வளவு தூரம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஆணா இருந்தாலும் என்ன பெண்ணா இருந்தாலும் என்ன, நீ இது உனக்கு ஆர்வம் இருக்குதா, கலந்துக்கோ, நான் முயற்சி பண்றேன், படிக்க சேர்த்து விடுறேன், சென்று சேர்த்து விடுறேன், நீ முயற்சி பண்ணு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. ஏன்னா திருமண வாழ்வு அமோகமா இருக்கும். திருமணத்துல உள்ள ஒற்றுமை அவ்வளவு அந்யோன்யமா ஒரு சந்தோஷத்தோட இருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் கூட தனியா பேசுறது கூட நேரம் இல்லாம இருந்துச்சு. இப்பெல்லாம் உங்களுக்கு அந்த பேசக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அருமையான படிப்பு, அருமையான முன்னேற்றம். அவங்க பெற்றோர்களுடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டு படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. படித்தால் மட்டும்தான் முன்னேற்றம், படித்தால் மட்டும்தான் நம்மளுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்குங்கிறத ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டு பெற்றவங்களுக்கே பாடம் நடத்துவாங்க. அந்த மாதிரியான ஒரு பெரிய அறிவாளி பிள்ளைகளா தான் இருப்பாங்க. ரொம்ப சூப்பர், அதாவது ரொம்ப சூப்பரான மைண்டோட இருப்பாங்க. எதையும் யோசிச்சு, சின்ன பிள்ளைங்க தான், சின்ன பிள்ளைங்க மாதிரி தான் இருக்க மாட்டாங்க. ரொம்ப மெச்சூர்டா ஒவ்வொரு விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒவ்வொரு செயலுமே நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும், நம்ம பிள்ளையா இப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆன்மீகத்துல ரொம்ப நாட்டம் அதிகரிக்கும். நீங்க எப்பவுமே ஒரு பர்சன் கோயிலுக்கு போற பர்சன் தானே, அங்க போய் கோயில்ல போய் சாமி மனசார கும்பிட மாட்டீங்க. சுத்தி வேடிக்கை பார்க்கறதா இருக்கட்டும், ஒரு சாமிக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் கண்ண மூடி இருக்கீங்களா அப்படின்னா ரொம்ப ரேரா தான் இருப்பீங்க. ரொம்ப முடியாத சுச்சுவேஷன்ல அப்ப கூடயுமே ஏதாவது ஒரு உந்துதல்ல தான் நிப்பீங்க. மத்தபடி ரொம்ப மனசார கண்ணை மூடிக்கிட்டு ரொம்ப நேரம் ஒரு சாமி கும்பிடுறதோ இல்ல அதுக்கு நேர்த்திக்கடன், கடவுளுக்கு நேர்த்திக்கடன் பண்றதோ எதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாவும் இன்ட்ரெஸ்டாவும் இருக்காது. நார்மலா போய் ஏதோ சுத்தி பார்க்க போற மாதிரி கோவில போய் வழிபாடு பண்ணாம சுத்தி பார்த்துட்டு வருவீங்க. கூட்டத்துல நின்று சாமி கும்பிடுறது உங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாட்டம் இல்லாத நிலைமையாதான் இருந்திருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது கோவில் சாமின்னு சொல்லும் போது ஏதாவது ஒரு விஷயத்துல அதாவது அந்த ஏதாவது உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தோட பேரை நீங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனா நின்னு பொறுமையா சாமிக்கிறதுக்கு உண்டான பொறுமை உங்களுக்கு இருக்காது. ஆனா இந்த காலகட்டம் எப்படி கொடுக்குன்னா உங்களுக்கு ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்துது, ஆன்மீக அறிவு அதிகப்படுத்துது. வெளியூர் பயணங்கள் மூலமா உங்களுக்கு ஆதாயம் அனுகூலம் கிடைக்கும். அதன் மூலமா உங்களுக்கு ஆன்மீகத்துக்கு கூட கொஞ்சம் ஒரு பெரிய என்ன சொல்றதுன்னா ஒரு நிம்மதியை கொடுக்குது. இந்த ஆன்மீகத்துல இப்ப நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க. நீங்களே கோயிலுக்கு போகும், கோயிலுக்கு உட்காந்து சாமி கும்பிடுறதுக்குண்டான நிலைமையா இப்ப ஏற்படுத்தி கொடுக்குது சனி பகவான், சனி பயிற்சி காலத்துல. நீங்க உங்களுக்கு உடல் நலக்குறைவுன்னு சொல்லி நாங்க பார்க்க போறது என்னன்னா, மெயினா பார்க்க போறது, நீங்க என்னதான் உங்களுடைய உடலை பேணி காத்து கரெக்டா வந்தாலுமே உங்களுக்கு முட்டு வலியும் கணுக்கால் வலியும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த கணுக்கால் வலி எதுக்கு வருதுன்னே தெரியாது, என்னால முடியலன்னு சொல்லுவீங்க. உட்காந்து எழுந்தாலே காலு பிடிச்சுக்க ஆரம்பிச்சிடும். சோ எப்படிதான் நடக்கவே முடியாது ஒரு 2 நிமிஷம். என்னதான் பண்ண, எனக்கு கால் நீட்டினாலும் பிரச்சனை, உட்கார்ந்தாலும் பிரச்சனைன்னு சொல்லி ரொம்ப பெயினா இருக்கும்.
உங்களுக்கு நீங்க தயவு செய்து ஆஸ்பத்திரி போய் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதோடைய பாதிப்பு குறைஞ்சு சரியாக ஆரம்பிச்சு. சனி பயிற்சி காலம் உங்களுக்கு நல்ல காலமா இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க என்ன வழிபாடு பண்ணணும்னா சனி பகவான் வழிபாடு மட்டும் பண்ணுங்க. நவகிரகங்கள் ஏன்னா நீங்க உண்மையிலே ஏற்கனவே இஷ்ட தெய்வ வழிபாடு எல்லாமே ஏதாவது ஒரு வகையில சொல்லிட்டு இருப்பீங்க. போய் சாமி கும்பிடுறதுக்கு அந்த இதெல்லாம் குறைஞ்சிருக்கும். ஆனா இனிமே அது அதிக ஆரம்பிச்சிடும். நீங்க மெயினா நான் இப்ப பண்ணக்கூடிய வழிபாடு நவகிரகங்களில் உள்ள சனி பகவான் வழிபாடு மட்டும் பண்ணுங்க. அதே மாதிரி காக்குக்கு சாப்பாடு வைங்க. உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்திற்கும் கடவுளின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். சனி பயிற்சி பலன்களை 12 ராசிக்குமே நம்ம இப்ப பார்த்துட்டோம். இத பத்தின எந்த ஒரு கருத்துனாலும் சரி இல்ல எந்த ஒரு கேள்வினாலும் சரி நீங்க தாராளமா கேட்கலாம். ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள பொது பலன்கள் மட்டுமே. ஏன்னா நிறைய பேரு என்கிட்ட கேட்கிற விஷயங்கள் என்னன்னா, மேச ராசிக்கு இப்படி சொல்லியிருக்கீங்க, ரிஷப ராசிக்கு இப்படி சொல்லியிருக்கீங்க, இது ஃபுல்லாவே எப்படி எனக்கு கரெக்டா வரமாட்டேங்க அப்படின்னு. இது ஃபுல்லாவே மேச ராசிக்கு சொன்ன எல்லா விஷயங்களுமே எல்லாருக்குமே சரியா வராது. 30% தான் வரும். ஏன்னா நான் சொன்னது பொது பலன்கள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தனிப்பட்ட பலன்கள் வேணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பிறந்த தேதியை வச்சுதான் நீங்க கேட்டா மட்டும்தான் உங்களுடைய தனி பலன்கள் தெரியப்படுத்தப்பட முடியும். ஏன்னா நீங்க ஏன்னா உங்களுக்கு யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அப்படி சொல்லும் போது நீங்க ஒண்ணுமில்லை, கீழே கமெண்ட்னாலும் சரி எந்த ஒரு கேள்வினாலும் உங்களுடைய கான்டாக்டுக்கு இந்த சேனலோட கான்டாக்ட் பண்ணி நம்பர் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க கேட்டு இந்த கேள்வி நீங்க கேட்கும்போது அவங்களே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நாங்களே உங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிப்போம். உங்கள் கேள்வி எல்லாம் கீழே கொடுங்க, அதுக்குண்டான பதில் நாங்க கொடுப்போம். ஏன்னா தனிப்பட்ட முறையில தான் ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் தனிப்பட்ட பலன்களை கொடுக்க முடியும். பொது பலன்கள் எல்லாத்துக்கும் பொதுவானவை தான். இந்த மேசராசி நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே பொது பலன்கள் பொதுவானவை, ரிஷபராசிக்கு பொது பலன்கள் பொதுவானவை. அதனால நீங்க இன்னும் உங்களுக்கு கேள்விகள் வேணும், உங்களோட சந்தேகத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தயவு செய்து உங்களுடைய கேள்வியை பதிவு பண்ணி கேள்வி கேளுங்க. நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன கேள்வியோ உங்க ஜாதகத்தை தெரிவுபடுத்தி உங்க ஜாதக பத்தின விஷயங்களை நீங்க கேளுங்க. தொடர்ச்சியா சம்பந்தப்பட்ட வீடியோவை இந்த சேனல்ல தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் உங்களுடைய மன திருப்தியான பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும். மிக்க நன்றி.